அதனுடைய இயக்குனர் திருமிகு விஜயாலயன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று தோழர்கள் சொன்னபோது நான் சற்று தயங்கினேன். நான் என்ன உங்களிடையே வந்து பேச முடியும் என்கிற தயக்கம். ஆனாலும் அவருடைய அன்பான அழைப்பை ஏற்று நான் இதற்கு ஒப்புக்கொண்டேன். பல்வேறு பணிச்சுமைகளை எனக்கு சந்தேகம் வந்தது. இயக்குநரிடத்திலே கேட்டேன், இவர்கள் எல்லாம் பார்வையாளர்களாக வந்திருக்கிறார்களா, மாணவர்களாக வந்திருக்கிறார்களா? அவ்வளவு மாணவர்கள் என்று சொன்னதும் என் மெய் சிரித்து போனது. இன்றைக்கு கல்வியில் பெண்கள் காட்டுகிற ஆர்வம் பாராட்டுதலுக்குரியது. தேர்வுகளில் அதிக சதவீதம் வெற்றி பெறக்கூடியவர்கள் பெண்கள். ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக பெண்களுக்கு கல்வி வழங்கப்படவில்லை. திட்டமிட்டே மறுத்திருக்கிறார்கள். இப்போதுதான் பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக கல்வி வழங்குகிற ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. ஆண்களை விஞ்சிக்கூடிய வரையில் பெண்களை நோக்கி கல்வியிலே மாறுட சமூகமே உயர்ந்திருக்கிறது. ஆக என்ஆர் ஐஏஎஸ் அகாடமியில் நடைபெறுவது ஒரு மகளிர் மாநாடா என்று எண்ணப்படுகிறது. இந்த அரங்கம் நிறைந்து மாணவிகள் இருப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு சிறப்பான ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கி வெற்றிகரமாக 18 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிற நமது மதிப்புமிகு இயக்குனர் விஜயாலயன் அவர்களை நான் என்று சொல்லலாம். வரவேற்புரை என்னும் சிறப்புரை அல்லது அறிமுகமுறை என்னும் சிறப்புரை நம்முடைய இயக்குனர் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சுத்திறன் உள்ளவராக இருக்கிறார் என்பதை அவர்கள் ஆற்றல் பலவகை, அதிலே ஒன்று பேச்சாற்றல். ஆற்றல் பலவகை உண்டு, அதிலே ஒரு ஆற்றல் பேச்சாற்றல். ஆக இவ்வளவு பெரிய ஐஏஎஸ் அகாடமியை நிறுவி 18 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடத்துகிறார். ஒரு பெரிய வளாகத்தையே உருவாக்கி இருக்கிறார். ஒரு கல்லூரியை போன்ற இந்த வளாகம் பிறகு பல்கலைக்கழகத்தை போன்ற ஒரு வளாகமாக வளரும் என்ற நம்பிக்கையை தருகிறது. ஒரு தனி மனிதராக இருந்து தன்னால் ஐஏஎஸ் ஆக முடியவில்லை என்றாலும் பல ஐஏஎஸ்களை இந்த களத்தில் ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையாக இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறார், உயர்ந்து நிற்கிறார், சிறந்து நிற்கிறார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் சொன்னதை போல எனது சொந்த மாவட்டத்தை சார்ந்தவர், எங்கள் மண்ணின் மைந்தர் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. நம்ம ஊரிலிருந்து ஒருவர் இப்படி திருச்சிராப்பள்ளிக்கு வந்து ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு 8க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த கல்வி நிறுவனத்தை பரப்பியிருக்கிறார், நிறுவியிருக்கிறார் என்பதை எண்ணி உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நம்முடைய இயக்குனர் விஜயாலயன் அவர்கள் நான் இல்லாத பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மென்மேலும் அவர் வளர வேண்டும், இந்த நிறுவனம் வளர வேண்டும், வலிமை பெற வேண்டும். இந்த நிறுவனத்தால் ஆயிரக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கானவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இது கூட்டம் நடத்துவதற்கென்று அமைக்கப்பட்ட அரங்கமா என்று நான் கேட்டேன். அவர் என்னை பார்த்து ஒரு மாதிரியாக சிரித்தார். என்ன இப்படி பார்க்கிறாரு என்று கேட்டால், இதுதாக வகுப்பறையே இதுதான் அப்படின்னு. எனக்கு தெரிந்து இவ்வளவு பெரிய வகுப்பறை உள்ள ஒரே நிறுவனம் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் வகுப்பறை என்பது 40 பேர் உட்கார அளவு தான் இருக்கும்.
இது பாருங்க எவ்வளவு பெரிய உறுப்பறை. எவ்வளவு பேர் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, வாத்தியார்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேட்டேன். நானே வாத்தியார் தான். எனக்கு அடுத்த ஒரு சந்தேகம் இருந்துச்சு, நீங்களே வாத்தியார் இது மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் கொடுப்பீங்களான்னு. இல்லங்க சப்ஜெக்ட் இருந்தேன். சப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃபேக்கல்டிஸ் வேற. இப்ப நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து உங்கள்கிட்ட பேச முடியாது. பொதுவா நான் வந்து கேட்டேன், நான் என்ன பேசணும்னு கேட்டேன், இயக்குனத்தை கேட்டேன், வெற்றி நிச்சயம் பேசுங்க. அதுதான் தலைப்பு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சந்தித்த சவால்கள், சந்தித்த நெருக்கடிகள், சாதித்த சாதனைகள், இதுதான் எங்களுக்கான ஒரு வாய்ப்பு, எங்களுக்கான ஒரு தேவையாக இருக்கிறது, மாணவர்களுக்கான தேவையாக இருக்கிறது. பொதுக்கூட்டத்தில் பேசுறது, மாநாடுகளில் பேசுறதுங்கிறது வேற. இந்த மாதிரி அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து பேசுறது முற்றிலும் வேறு. மாணவர்கள் மத்தியில் பேசும்போது சப்ஜெக்ட் ஓரியன்டா இருக்கும். ஒன்று சயின்ஸ் எடுக்கணும், இல்லைன்னா பாலிடிக்ஸ் எடுக்கணும், இல்லைன்னா ஹிஸ்ட்ரி எடுக்கணும், எக்கனாமிக்ஸ் எடுக்கணும், அல்லது வேற ஏதாவது அது மாதிரி சப்ஜெக்ட் ஓரியன்டா பேசினா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ என்ன ஏன் இந்த அரங்கிற்கு நம்முடைய இயக்குனர் விஜயாலயன் அவர்கள் அழைத்திருக்கிறார் என்பதை நான் எண்ணி பார்த்து இந்த கேள்வியை கேட்டேன். அப்போதுதான் அவர் சொன்னதிலிருந்து நான் புரிந்து கொண்டேன். ஐஏஎஸ், ஐபிஎஸ் அல்லது குரூப் 1 சர்வீசஸ், டிஎன்பிஎஸ்ல இதுதான் உங்களுக்கான லட்சியம், அதாவது உங்களுக்கான டார்கெட், உங்களுக்கான ஆம்பிஷன் இதுதான். ஐஏஎஸ், ஐபிஎஸ் படிச்சு பாஸ் பண்ணணும், அதுல வந்து நம்ம வந்து ஒரு மாவட்ட ஆட்சியராக வரணும் அல்லது ஒரு சூப்பரிண்டெண்டா வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். இதை நாம் வந்து ஒரு அதிகாரம் வாய்ந்த பதவி என்று மட்டும் பார்க்கிறோம். கலெக்டர்னா ஒரு அதிகாரி, சூப்பரிண்டென்ட் எஸ்பினா அவர் ஒரு அதிகாரி, டிஆர்ஓ ஒரு அதிகாரி, அந்த மாதிரி டிஎஸ்பி ஒரு அதிகாரி. இப்படி நாம் காவல்துறை, வருவாய்த்துறை உள்ள அதிகாரிகளை அதிகாரி என்று பார்க்கிறோம். ஆனால் அவர்களை சற்று மாறுபட்டு நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் வெறும் அதிகாரிகள் அல்ல, அவர்கள் they are all leaders. Leaders. They are not mere officers. IAS officers, IPS officers are not mere officers. They are all leaders. என்ன நீங்க குழப்பறீங்கன்னு நீங்க நினைக்கலாம். பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க மட்டும்தான் லீடர்னு நினைக்க கூடாது. ஃபேமிலி ஹெட் ஆல்சோ எ லீடர். குடும்ப தலைவன் கூட ஒரு தலைவன் தான். ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆல்சோ எ லீடர். ஒரு லீடர். கணவன் மனைவி ரெண்டு பேரும் லீடர்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி. Two leaders of the family, two leaders of the institution is nothing but family. ரெண்டு தலைவர்களை கொண்ட ஒரு நிறுவனம் உலகத்திலேயே எது என்றால் அது குடும்பம் தான். கணவனும் மனைவியும் இரட்டை தலைமை கொண்ட ஒரு நிறுவனம் குடும்பம். ஹஸ்பண்ட் வந்து ஒரு லீடர், வைஃப் வந்து ஒரு லீடர் to run a family. So IAS officer also a leader, IPS officer also a leader. அப்போ நீ ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறனா நீ லீடராக ஆசைப்படுகிறாய் என்று பொருள். லீடர்னா நீங்க கட்சி தலைவர் அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். லீடர் அப்படிங்கிற அந்த ஆங்கில சொல்லுக்கு லீட் அப்படிங்கிறதுல இருந்து வரக்கூடிய ஒரு சொல் தான் லீட். லீடுன்னா என்ன? முன்னேறி செல்லுதல், முன்னெடுத்து செல்லுதல். லீடர்னா முன்னோடின்னு அர்த்தம், தலைவர்னு அர்த்தம் இல்லை, முன்னோடின்னு அர்த்தம். முன்னோடினா என்ன? 1000 பேர் இருப்பாங்க, 10,000 பேர் இருப்பாங்க, 1,00,000 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் முன்னால ஓடுறது தான் முன்னோடி. முன்னோடுதல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் முன்னால நிற்கிறது அப்படிங்கிற ஒரு முனைப்பு இருக்கு பாருங்க. அதுதான் லீடர்ஷிப்ல ரொம்ப முக்கியமான. ஐஏஎஸ் ஆகிறது, ஐபிஎஸ் ஆகிறதுங்கிறது கூட ஒரு லீடர்ஷிப்
ஆபீசர். அது வந்து வெறும் ஆபீசர் கிடையாது. ஐஏஎஸ்க்கு படிக்கிறோம், ஐபிஎஸ் படிக்கிறோம்னா லீடர் ஆகிறதுக்கு படிக்கிறோம் தான் புரிஞ்சுக்கணும். அதிகாரி ஆகிறதுக்காக படிக்கிறேன்னு புரிஞ்சுக்கூடாது. வெறும் எக்ஸாமினேஷன் ஓரியன்டட் எஜுகேஷன் அல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்பது. குரூப் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அது ஒரு லீடர்ஷிப்புக்கான எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன் ஃபார் லீடர்ஷிப். தலைமைத்துவத்திற்கான பரீட்சை. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் என்ன? தலைமைத்துவத்திற்கான பரீட்சை, தேர்வு. லீடர்ஷிப்புக்கான ஒரு தேர்வு. யாரால வந்து முன்னால ஓட முடியும்? தன்முனைப்பு உள்ளவர்களால் மட்டும்தான் முன்னால் ஓட முடியும். ஒரு செல்ஃப் இனிஷியேஷன். அந்த தன்முனைப்பு உள்ளவர்கள் தான் இது போன்ற தேர்வுகளில் தேர்ச்சி பெற முடியும். புஸ்தகத்தை படிச்சுட்டு ராத்திரி பகலா படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இந்த கேள்வி வந்தால் இந்த கேள்வி இந்த பதில், இந்த கேள்விக்கு இந்த பதில் என்கிற அடிப்படையில் மட்டுமே படித்து ஒருவேளை எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ண முடியும், இன்டர்வியூல பாஸ் பண்ண முடியாது. பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் போறவங்க தேர்ச்சி பெற்றுறாங்க. அதுக்கு பிறகு மெயின் போறாங்க, மெயின்லயும் தேர்ச்சி பெற்றுறாங்க. இன்டர்வியூல அடி வாங்குறாங்க. ஏன் இன்டர்வியூல அடி வாங்குறாங்கன்னா அதுக்கு காரணம் இன்டர்வியூ என்பது கம்ப்ளீட் பர்சனாலிட்டி, டோட்டல் பர்சனாலிட்டியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அரங்கு. அந்த இடத்தை தான் உன்னுடைய பர்சனாலிட்டியை வந்து பார்ப்பாங்க. பர்சனாலிட்டி அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு பெயர் முழு ஆளுமை. எக்ஸாமினேஷன் ஓரியன்டட்ல ஒரு கொஸ்டின் கேட்டா கான்ஸ்டிடியூஷன் எழுதுனது யார்? அம்பேத்கர் சொல்லிட முடியும். அகிம்சையை போதித்தது யார்? காந்தியடிகள் சொல்லிட முடியும். இது எக்ஸாமினேஷன் ஓரியன்டட். உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்தவர் யார்? ராஜா ராம் மோகன் ராய் சொல்லிட முடியும். முதலில் பெண்களுக்கு என்று ஒரு கல்வியை உருவாக்கி, கல்வி நிறுவனத்தை உருவாக்கி பெண் கல்விக்கு அடித்தளம் அமைத்தது யார் என்றால் ஜோதிபா புலே, சாவித்ரி புலே, இந்த அம்மையார். அதை சொல்லி இதெல்லாம் எக்ஸாமினேஷன் ஓரியன்டட் ஆன்சர். உலகத்திலேயே அதிகமான உயரமுள்ள மலை எது அல்லது சிகரம் எது என்று கேட்டால் சொல்லிவிட முடியும். இதெல்லாம் எக்ஸாமினேஷன் ஓரியன்டட். ஆனால் இன்டர்வியூல இப்படி கேட்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட சொல்யூஷன் கேட்பாங்க. ஒரு ப்ராப்ளம் சொல்லி சொல்யூஷன் கேட்பாங்க. உங்களுடைய லீடர்ஷிப் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுதான் ஃபைனல் டச். எக்ஸாம் பிரிலிமினரி எக்ஸாம்ங்கிறது முக்கியம் இல்லை, மெயின் எக்ஸாமினேஷன்ங்கிறது முக்கியம் இல்லை. இன்டர்வியூல உன்னுடைய டோட்டல் பர்சனாலிட்டி என்ன என்பதை பார்ப்பாங்க. நீ எப்படி நடந்து வர்ற, எப்படி நீ உட்கார்ற, அந்த நடை உடை பாவனையில் உன்னுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கிறது, உன்னுடைய இண்டிபெண்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கிறது, அது வந்து கவனிக்கணும். அதுதான் லீடர்ஷிப். பரீட்சைக்கு மனப்பாடம் செய்வதல்ல லீடர்ஷிப் என்பது. தேர்வில் 500க்கு 490 மதிப்பெண்கள் எடுத்து விட்டால் அவன் லீடர் கிடையாது. அவன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். நல்லா படிக்கிறான், மனப்பாடம் பண்ணியிருக்கான், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவான், தூக்கத்திலே கூட கேள்வி கேட்டா பதில் சொல்லுவான், 100க்கு 100 பல பாடங்களை எடுப்பான், 500க்கு 495 வரையில கூட எடுக்கக்கூடியவன். இதெல்லாம் ஓகே. ஆனால் இன்டர்வியூல அடிபட்டு போவான், நேர்காணல். ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்பது தலைமைத்துவத்திற்கான படிப்பு, லீடர்ஷிப்புக்கான படிப்பு, பயிற்சி. இதுதான் ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்கணும். லீடர்ஷிப்னா என்ன? அதான் நான் முதல்ல சொன்னேன். லீடர்ஷிப் அப்படிங்கிறது தன்முனைப்பு உள்ள ஒரு ஆளுமை. இது மனத்தோடு தொடர்புடையது, உள்ளத்தோடு தொடர்புடையது. ஆளுமை
ஆளுமை பண்பு அப்படிங்கிறது நாம் பிறந்த குடும்பம், நாம் வாழ்கிற சமூகம், நம் சமூக கட்டமைப்போடு கூடிய இந்த நாட்டின் அரசியல், பொருளாதார சூழல்கள் இவை எல்லாம் சேர்ந்து நம்மை உருவாக்குகிறது. நாம ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறக்கிறோம். அந்த அப்பா அம்மாவுடைய பர்சனாலிட்டி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அந்த குடும்பம் எந்த இடத்தில் இருக்கிறது, அந்த குடும்பம் எந்த சமூகத்தில் வாழ்கிறது, அந்த குடும்பம் என்ன கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்கிறது என்பது அடுத்து நமக்கு ஏற்படுகிற தாக்கம். அதான் நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ், சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ், சமூக தாக்கம். வறுமையான குடும்பம், ஒரே இடத்துல இருந்தாலும் வறுமையான குடும்பம், வசதி உள்ள குடும்பம், ரெண்டு பேருக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கும், வேறுபாடு இருக்கும். ஒரே மதமா இருக்காங்க, ஒரே சமூகமா இருப்பாங்க, ஒரே கலாச்சாரத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் பணக்காரர்களின் வாழ்க்கை முறை வேறாக இருக்கும், வறுமையில் உழல்வோரின் வாழ்க்கை முறை வேறாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்சஸ் தான் நம்முடைய மைண்ட் செட்டை உருவாக்கும். Through experience only we are getting our mindset. மைண்ட் செட்டுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான. எது நமக்கு எக்ஸ்போஸ் ஆகுது, எதுல நாம எக்ஸ்போஷர் நமக்கு கிடைக்குது. இப்ப இது ஒரு எக்ஸ்போஷர். ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதில் திருமாவளவன் அழைத்து வந்து தலைமை விருந்தினர் என்று அறிமுகப்படுத்தி உங்களிடையே பேச வைக்கக்கூடிய இந்த சூழல் இருக்கிறதே, இது உங்களுக்கு ஒரு கிரேட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நான் பேசுறது நீங்க கேட்டு, இது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். இந்த மாதிரி நம்முடைய மனம் அப்படிங்கிறது கட்டமைக்கப்படுகிறது. இறக்கும் வரையில் ஒன்று உருவாகி வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது மனம்தான், மைண்ட் தான். எல்லாத்துக்கும் ஒரு கட்டத்து மேல வளர்ச்சி நின்றும், உடல் வளர்ச்சி ஒரு கட்டத்துக்கு மேல நின்றும். மரத்தினுடைய வளர்ச்சி ஒரு அளவுக்கு மேல வளராது. எந்த பொருளுடைய வளர்ச்சியும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல வளராது. ஆனா சாகுற வரையிலும் மனம், நம்முடைய உள்ளம், நமக்கு கிடைக்கிற அனுபவங்களில் இருந்து புதிதாக உள்வாங்கி அது வெவ்வேறு பரிமாணங்களை அடைந்து கொண்டே இருக்கும் சாகுற வரை. அதுக்கு வந்து ஒரு லெவல ஒரு கட்டத்துக்கு மேல வளராதுன்னு சொல்ல முடியாது. அதனுடைய ஆப்டிமம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. குழந்தையிலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய வழிகள், நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, நமக்கு ஏற்படக்கூடிய உறவு, நமக்கு உள்ள பொருளாதார சூழல்கள் எல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய மைண்டை வந்து செட் பண்ணுது, மனதை. மனம் எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்றோம். ஆனா நெஞ்சில மனம் அப்படி ஒரு உறுப்பா இருக்கான்னு கிடையாது. ஹார்ட் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், லங்ஸ் தெரியும், லிவர் தெரியும். மைண்ட் எங்க இருக்கு? சில பேர் மூளையில காட்டுவாங்க, சில பேர் வந்து இதயத்தை காட்டுவாங்க. ஏன் இதயத்தை காட்டுறாங்க? இதயத்துக்கும் மனத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதயம் தான் மனமா? இதயத்துக்குள்ள ஒண்ணு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதயத்துக்குள்ள பிளட் இருக்கு, ரத்தம் இருக்கு, உள்ள போது சுத்த எடுத்து வெளியே வருது. அங்க இடமே கிடையாது, யாரையும் உள்ள வைக்க முடியாது. அதுக்குள்ள வேற எந்த பொருளை வச்சாலும் நம்முடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனா ஏன் இதயத்தை வந்து அடையாளப்படுத்துறோம்னா, மனமும் இதயமும் ஒன்றுதான். எப்படி ஒண்ணுன்னா, நீங்க பயப்படும் போது வேகமா வந்து நாடி துடிக்கும், இதயம் வேகமா துடிக்கிறதுனால நாடி வேகமா துடிக்கும். நீங்க மகிழ்ச்சி அடையும் போதும் இதய துடிப்பு நார்மலா இருக்காது, வேகமா துடிக்கும். மனம் எவ்வளவு வேகத்துல இயங்குதோ அவ்வளவுக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய ஒரே உறுப்பு இதயம்தான். மனம் எவ்வளவு வேகமாக துடிக்கிறதோ அதற்கு ஈடு கொடுத்து அது இயங்கிக் கொண்டே இருக்கும். மகிழ்ச்சினா அது அப்படியே மகிழ்ச்சியா அது பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சோம். பயம்னாலும் பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சோம், நெஞ்சு பிடிச்சு. அதனால மனத்துக்கு நேரா உடனே அதுக்கு அதனுடைய வேவ் லென்த்துக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரியாக்ஷனரி ஆர்கன் எதுன்னா அது ஹார்ட் தான். மனசுல நான் எந்த நேரம் ஒண்ணு வச்சிருக்கிறேன்னா அதுக்கு ஏற்ப அந்த அடையாளத்தை இதயத்தை நம்ம காட்டுறோம். இதயத்துக்குள்ள வேற எதுவும் வைக்க முடியும். இதயங்கிறதல்ல உண்மையான மனம். மனம்ங்கிறது
அனுபவங்களின் தொகுப்பு, உணர்வுகளின் தொகுப்பு, வழிகளின் தொகுப்பு, மகிழ்ச்சியின் தொகுப்பு, வெற்றியின் தொகுப்பு, தோல்வியின் தொகுப்பு, துரோகங்களின் தொகுப்பு, ஏமாற்றங்களின் தொகுப்பு, சாதனைகளின் தொகுப்பு. நீ எதெல்லாம் எக்ஸ்பீரியன்சஸ் உணர்கிறாயோ அதெல்லாம் அங்க கன்சாலிடேட் ஆகும், ஒரு மாதிரி அக்யூமுலேட் ஆகும். அதுதான் மனம். அந்த மனம் எப்படி வலிமை பெற்றிருக்கிறதோ அப்படித்தான் உன்னுடைய ஆளுமை என்பது வெளிப்படும். நீ ஐஏஎஸ்ல வெற்றி பெறுவதாக இருந்தாலும் தோல்வி அடைவதாக இருந்தாலும் அதற்கு வேறு யாரும் காரணம் இல்லை, நாம் தான் காரணம், நம் மனம்தான் காரணம். தீதும் நந்தவாரா அப்படின்னு ஒரு புது நம்முடைய தொல்மொழி ஒன்று, பழமொழி ஒன்று. தீது தீங்காய் இருந்தாலும், நன்று நன்மையாய் இருந்தாலும், தோல்வியாய் இருந்தாலும், வெற்றியாய் இருந்தாலும், இன்பமாய் இருந்தாலும், துன்பமாய் இருந்தாலும், பிறர் தருவதில்லை, அது நாமே தான் உருவாக்கி கொள்கிறோம். இது ரொம்ப நுட்பமா நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்முடைய மனம்தான் நமக்கான நன்மையையும் சேர்க்கிறது, தீமையையும் சேர்க்கிறது, கொண்டு சேர்க்கிறது. இப்ப மனம் வலிமையாக இருந்தால் நாம் வலிமையாக இருக்கிறோம் என்று பொருள். மனம் சோர்வாக இருந்தால் நாம் சோர்வாக இருக்கிறோம் என்று பொருள். மனம் தோல்வி அடையக்கூடிய ஒரு ஊசலாட்டத்தில் இருந்தால் நாம் தோல்வி அடைந்து விடுவோம். மனம், இந்த மனத்தை கையாளுவதற்காகத்தான் உலகில் பல மகான்கள் தோன்றினார்கள். மகான்களின் போதனைகள் மதம் என்ற நிறுவனமாக மாறி இருக்கிறது. இந்த மகான்களின் போதனைகளே எதற்காக என்றால் மனிதர்கள் எப்படி மனத்தை கையாளுவது என்பதற்கான வழிமுறைகளை சொன்னவர்கள் தான் பகவான் கௌதம புத்தரில் இருந்து இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்வு காலத்தில் பேசிக் கொண்டிருக்கிற பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் வரை அவர்கள் மகான்கள், ஆன்மீக தளத்தில் இன்று பணியாற்றியவர்கள். இவர்கள் மாமனிதர்கள், அரசியல் தளத்தில் இன்று பணியாற்றியவர்கள். அதுக்கு என்ன செய்யணும்? புத்தர் சொல்றார், நீ மகிழ்ச்சியா இருக்கும்னு சொன்னா மற்றவங்களை அடிச்சு சந்தோஷப்படுறதில்லை, மற்றவங்களை ஏமாற்றி சந்தோஷப்படுறதில்லை, அல்லது விருப்பப்பட்ட உடையை உடுத்தி மகிழ்ச்சி அடைவதில்லை, விரும்பியதை உண்டு மகிழ்ச்சி அடைவதில்லை. கவலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் 5 ஒழுக்கங்களை பின்பற்ற வேண்டும். பஞ்சசீலங்களை, தனி மனித ஒழுக்கங்கள் சொல்ற. பொய் சொல்லாதே, திருடாதே, மது அருந்தாதே, கொலை செய்யாதே, தவறான காம இச்சை கொள்ளாதே, ஒழுங்கீனமான காம உறவு கொள்ளாதே. இந்த 5 சொல்றார். இந்த பஞ்சசீலங்களை பின்பற்றினால் மனம் அமைதியாக இருக்கும். மனம் அமைதியாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். மனம் அமைதியாக இருக்க பயிற்சி பெறுவதற்கு பாருங்க, அதுதான் லீடர்ஷிப். லீடர்ஷிப் தான் 4 பேரை வச்சுட்டு உட்காரு, எழுந்துரு, நான் சொல்றதை கேளு, உன்னை சஸ்பெண்ட் பண்றேன், நீ வெளியே போ அப்படிங்கிறதல்ல லீடர்ஷிப். அது பேர் தாட்டியம் பண்றதுன்னு அர்த்தம், அதிகாரம் செலுத்துறது. லீடர்ஷிப் எங்க இருக்குன்னு சொன்னா தன்னை உணர்வதிலும் தன்னை ஆளுவதிலும் தான் லீடர்ஷிப் இருக்கு. செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்தல். தன்னை உணர்கிற போதுதான், அது எப்படி தன்னை உணர்வது?
அது என்ன தன்னை உணர்தல்னா என்ன? ஏன்னா நம்ம ஹியூமன் நேச்சர் என்னன்னா, மற்றவங்க என்ன செய்யறாங்கிறத பார்த்துட்டே இருக்கிறது தான் ஹியூமன் நேச்சர். நாம என்ன பண்றோம், நம்மகிட்ட என்ன குற்றம் குறைகள் இருக்கு, நம்மகிட்ட என்ன நல்லது இருக்கு, நம்மகிட்ட என்ன வலிமை இருக்கு, நம்மகிட்ட எந்த நேரத்தில் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம், எந்த நேரத்தில் நம்ம கோபப்படுறோம், எந்த நேரத்தில் நம்ம வந்து அப்படியே சோர்வா இருக்கிறோம், அதெல்லாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்றதே கிடையாது, கவனிக்கிறதே இல்லை. மற்றவங்க மகிழ்ச்சியா இருந்தாலும் நமக்கு பிடிக்காது, மற்றவங்க சோகமா இருந்தால் நம்ம சந்தோஷமா இருக்கும், மற்றவன் தோற்று போயிட்டானா அவனும் தோற்றானா ரைட்டு, அதுல மகிழ்ச்சியா இருக்கு. அப்போ பிறரை நம்மோடு ஒப்பிட்டு பார்ப்பது, பிறரை கவனிப்பது அப்படிங்கிறது தான் ஹியூமன் நேச்சர். யாரும் தன்னை வந்து பார்க்கறது இல்லை. நம்ம எந்த நேரத்தில் எந்த சொல்லை கேட்டால் மகிழ்ச்சி அடைகிறோம், எந்த தகவலை கேட்டால் மகிழ்ச்சி அடைகிறோம், எந்த சொல் நமக்கு வலியை தருகிறது, எந்த நேர்வு நமக்கு சோர்வை தருகிறது, இதெல்லாம் நம்ம வந்து எப்பவுமே தனியாக உட்கார்ந்து யோசிக்கிறதே கிடையாது. நமக்குன்னு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் பவர் என்ன, நம்ம அதை பார்க்கறது. நம்முடைய மெமரி பவர் எவ்வளவு இருக்கு, நமக்கு எழுத்தாற்றல் இருக்கா, நமக்கு பேச்சாற்றல் இருக்கா, நமக்கு ஓவியம் வரையக்கூடிய அந்த கலை நுட்பம், அந்த திறன் இருக்கிறதா, இதெல்லாம் நம்ம எப்பவுமே நம்ம செக் பண்றது கிடையாது. சண்டையில சொல்லுவாங்க கிராமப்புறங்கள், முதல்ல உன் முதுகு திரும்பி பாருப்பா, நீ அடுத்த முதுகு அழுக்குதுன்னு சொல்ல வந்துட்டேன், உன் முதுக பாடுறாங்க கிராமத்தில். உன் முதுக பாருங்கிறது தான் செல்ஃப் ரியலைசேஷன், நம்ம முதுக நாமே பார்க்கிறது. அப்போ தன்னை உணர்தல் அப்படின்னா நம்முடைய மனத்தை பற்றிய நம்முடைய மனம். ஹியூமன் நேச்சர் என்னவா இருக்குன்னா, மோஸ்ட்லி நெகட்டிவ் அப்ரோச் உள்ளதான் இருக்கு மைண்ட். எதை எடுத்துட்டாலும் நம்மால முடியாது, நாம இதில் பாஸ் பண்ண முடியாது, எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு ஆட வராது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு எழுத தெரியாது, மேலே பேசியா எனக்கு பேச்சு வராது, ஐயோ எனக்கெல்லாம் பேச வராது, விளையாட்டுல சேர்றியா எனக்கு விளையாட தெரியாது, நீ ட்ரை பண்ணு ஐஏஎஸ் ஒரு முயற்சி பண்ணு, அதெல்லாம் நமக்கு பிஏ பிஎஸ்சி பாஸ் பண்ணா போதும், ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும், அதெல்லாம் நமக்கு வந்து வராது. இந்த மாதிரி வராது, முடியாது, இது வந்து ஒரு நெகட்டிவ் அப்ரோச், நெகட்டிவ் திங்கிங். மனசுக்கு வந்து ஒரு பெரிய பண்பு இருக்கு, ஒரு கேரக்டர் மனசு. நீங்க எதை மனசுக்குள்ள போடுறீங்களோ அதை பல லட்சம் மடங்கு பெருக்கி தரும். Mind has such a power. If you put anything, it will develop enormous. உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மனம் அதை பெருக்கி தரும். மகிழ்ச்சியை நீ மனசுக்குள்ள போட்டா அந்த மகிழ்ச்சி பொங்கிட்டே இருக்கும், பூரித்துக் கொண்டே இருக்கும், அது பன்மடங்காக பெருகும். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உன்னால கட்டுப்படுத்த முடியாம நீ சிரிச்சுட்டே இருக்க. மகிழ்ச்சி மட்டும் மனசுக்குள்ள போட்டுட்டே. சோர்வு போட்டா நீ எவ்வளவு ஆற்றல் வாங்கினாலும் அப்படியே முடங்கிடும், அப்படியே சுணங்கி கிடக்கும். ஐயோ இந்த நேரம் தலையில கை வச்சு கிடக்கும். எப்ப பார்த்தாலும் வந்து கவலை தோய்ந்த முகத்தோட நம்ம இருக்கும். முகம் அப்படியே காட்டி கொடுக்கும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகங்கிறது தான் மனம். அப்ப நாம் எப்படி நம்மை ஆளாக்கிக் கொள்வது, பழக்கிக் கொள்வது? ஐஏஎஸ் படிக்கணும், ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும், இந்த அட்டம்ப்ட்லயே பாஸ் பண்ணணும், பிரிலிமினரி பாஸ் பண்ணிட்டு உடனே மெயினுக்கு போகணும். ஒரு வருஷத்துக்குள்ள நாம வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும். என்னுடைய 24 வயசுக்குள்ள நான் வந்து ஐஏஎஸ் கேடர் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரியான மனசுக்குள்ள எந்த நேரமும் நீ வந்து விஷுவலைஸ் பண்ணணும். அகத்துக்குள்ள அந்த காட்சியை கொண்டு நீ பார்க்கணும். You can see yourself what you are in future. உன்னால் உன்னை எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறாய் என்று பார்க்க முடியும். You can see, you can visualize yourself what you will be in future. எதிர்காலத்தில் நீ என்னவா இருக்க போற அப்படிங்கறத பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்க முடிகிறவர்களால் தான் அதை சாதிக்க முடியும். மாதிரி பார்த்தவர்களால் தான் சாதிக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து என்ஆர் ஐஏஎஸ் அகாடமியில நம்முடைய இயக்குனர் விஜயாலயன் அவர்கள் பேச அழைத்திருக்கிறார் அப்படிங்கும் போதே நான் உடனே ஒரு கற்பனை காட்சியை என்னுடைய அகத்துக்குள்ள கொண்டு வந்து என்னுடைய மன
திரைக்குள்ள கொண்டு வந்து நான் பார்க்குறேன். நான் என்ன பார்த்தேன், ஒரு பில்டிங், அந்த பில்டிங்கில் ஒரு சின்ன அறை, அந்த அறைக்குள்ள ஒரு 30-40 பையங்க இருப்பாங்க. அவங்க முன்னால நம்மளை அவர் பேச சொல்ல போறாரு, நாம என்ன பேசலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அல்லது 2 நிமிஷமோ அல்லது 1 நிமிஷமோ என் மைண்டுக்குள்ள நான் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பேன். அப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதுவரை எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் அதை விஷுவலைஸ் பண்ணுவேன். ஆனா அந்த இடத்துக்கு ஃபீல்டுக்கு போகும்போது வரும்போது, இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பெரிய கேம்பஸ் இருக்கும், ஒரு பிரம்மாண்டமான ஒரு அகாடமி இது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நாங்கள் வரல இதுக்கு முன்னாடி. சிட்டிக்குள்ளே ஏதாவது ஒரு பெரிய பில்டிங், ஒரு 2 அடுக்கு மாடி 3 அடுக்கு மாடி வச்சிருப்பாரு. அதுக்குள்ள ஒரு 30-40 பேர் உட்கார்ற ஹால் இருக்கும். அந்த ஹாலுக்குள்ள போய் நம்ம பேச போறோம் அப்படின்னு தான் நான் நினைச்சிருப்பேன். ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதை அப்படியே அடியோடு புரட்டி கொடுத்து பாருங்க. ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அது இல்ல, நம்ம விஷுவலைஸ் பண்றது கூட சில நேரங்களில் அதுதான் பிரசெப்ஷன் சொல்லுவாங்க, அனுமானம், அசம்ஷன். பல விஷயம் நம்ம வந்து அஷ்யூம் பண்ணி பார்ப்போம். அந்த அசம்ஷன்ல வந்து அது சரியா இருக்காம போயிடும். ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ், லீடர்ஷிப்ல ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லீடர்ஷிப் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சும்மா எக்ஸாமினேஷன்ல பார்த்துட்டு கலெக்டர் ஆஃபீஸர் போய் உட்கார்ந்துட்டு ஆர்டர் போடுறது கிடையாது. நமக்கு ஃபீல்டுக்கு போகணும், மக்களை பார்க்கணும். மக்கள் என்ன சொல்றாங்க, ஏன் போராடுறாங்க, ஏன் சாலை வெளியில உட்கார்றாங்க, ஏன் கோஷம் போடுறாங்க, ஏன் முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க, என்ன கோரிக்கை, ஏன் இத்தனை வருஷமா இவங்களுக்கு தண்ணி கிடைக்கல, ஏன் இத்தனை வருஷமா அவங்களுக்கு வந்து விளக்கு தெருவிளக்கு எரியல, ஏன் இத்தனை வருஷமா அவங்க குடியிருக்கு கஷ்டப்படுறாங்க, 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து தலையில போய் குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி சுமந்துட்டு வராங்க அப்படின்னா அது எப்படியெல்லாம் அவங்க வந்து கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க உட்பட மக்களோட ஒரு ஹியூமன் டச், ப்ரொஃபஷனல் நாலேஜ் வித் ஹியூமன் டச், இட்ஸ் நத்திங் பட் லீடர்ஷிப். அதுதான் லீடர்ஷிப். எது தொடர்பான வேலையில் ஈடுபடுகிறாயோ அது தொடர்பான ஒரு ஓரியன்டேஷன் இருக்கணும், ஒரு நாலேஜ் இருக்கணும். அதை விட முக்கியமானது யாருக்காக நாம் பாடுபடுகிறோமோ அவர்களோடு நெருக்கமான இணக்கமான தொடர்பு இருக்கணும், ஹியூமன் டச். நீ தொழிற்சங்க தலைவர் ஆகணும்னா நீ தொழிலாளர்களோடு நெருக்கமா இருக்கணும், அவங்க பிரச்சனைகளை கேட்டு நீ புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு டீச்சர், மனிதனாக இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு டீச்சர். அவங்க நீ பேசினாலும் அவங்க இருந்து பல விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். படிச்சவன் தான் இன்டலெக்சுவல் நினைக்கலாம், தப்பு. எவரி ஹியூமன் பீயிங் இஸ் எ டீச்சர். ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆசான் தான். மனிதன் தான் பெரும்பாலான ஒவ்வொரு நபரும் ஆசான்கள் தான், ஆசிரியர்கள் தான். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒவ்வொருவரும் அவங்கள்ட்ட இருந்து நீங்க நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், நிறைய சொற்கள், நிறைய நுட்பங்கள், வேலையை செய்திருக்கக்கூடிய நுட்பங்கள், நிறைய பிரச்சனைகள், சோசியல் இஷ்யூஸ், எக்கனாமிக்கல் இஷ்யூஸ், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், கல்ச்சரல் இஷ்யூஸ் அங்க நீங்க கத்துக்க முடியும். அப்போ ப்ரொஃபஷனல் நாலேஜ்ங்கிறது வந்து அது தொடர்பாக நீ படிக்க முடியுமா? ஒரு பேனர் ஆரம்பிச்சு இப்போ நீ போனா மாதிரி இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் அடிக்கலாம், பேனர் அடிச்சுட்டு உன் படத்தை பெருசா போட்டு வச்சுக்கலாம். பட் லீடர் ஆக முடியுமா? ஃபீல்டு ஒர்க் ரொம்ப முக்கியமான, ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ். மக்களோடு உழைக்கக்கூடிய, மக்களோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த சூழல் தான் உன்னை தலைமைத்துவத்திற்கு உயர்த்தும். மனம் எதை நாம் மனத்தில் புதைக்கிறோமோ அல்லது விதைக்கிறோமோ அல்லது அங்கே ஓடுகிறோமோ அதை அது பல மடங்காக பெருக்கி பல பரிமாணங்களில், மல்டி டைமென்ஷனல், பல பரிமாணங்களில் அதை உருவாக்கி தரும். இப்போ உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு ஒரு லட்சியம் இருக்குன்னா அந்த லட்சியம் தான் கனவு. கனவுன்னா தூங்கும்போது வர்ற கனவு கிடையாது. தூங்கும்போது வர்ற கனவு வந்து சப்கான்சியஸ்ல இருந்து வரக்கூடிய நடந்த நிகழ்வுகளை ஒட்டிய பிரதிபலிப்பு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு பிரதிபலிப்பு தூங்கும்போது. இது ஃபியூச்சரை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய விசுவலைசேஷன். இது ஒரு ட்ரீம். இது பேஸ்ட் ஆன் ஃபியூச்சர் லைஃப். இந்த ட்ரீம் முடிச்சுக்கிட்டே இருந்து நீங்க காணக்கூடிய ட்ரீம். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வரக்கூடிய கனவு கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்களின் பிரதிபலிப்பு. விழித்துக் கொண்டே நீங்கள் பார்க்கிற கனவு அல்லது விசுவலைசேஷன் இன் யுவர் மைண்ட் அப்படிங்கிற கனவு உன் எதிர்காலத்தோடு தொடர்புடையது. ரெண்டுக்கும் வித்தியாசம்.
கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னார்னா எல்லாரும் போய் தூங்குங்கள் என்று பொருள் அல்ல. விழித்திருப்பது என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு. ஒரு நல்ல கணவன் தேவை அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு கனவு தான். ஒரு நல்ல மனைவி நமக்கு அமைய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கனவு தான். இது மனித கூட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சராசரியான ஒரு எதிர்பார்ப்பு. உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். ஒரு நல்ல இல்லறம் அமைய வேண்டும் அப்படின்னு விஷுவலைஸ் பண்றவங்களுக்கு நல்ல இல்லறம் அமையும். அதை பற்றியே கவலைப்படாம அப்படியே இருந்துகிட்டு இருந்தானாக்கா அவனுக்கு வந்து ஒரு குடும்பம் அமையாது. அந்த அந்த இன்புட் உள்ள இருக்கணும். நம்ம படிச்சுட்டு இருக்கும்போதே சில மாணவர்கள்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு டிகிரி ஹோல்டரா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா பார்த்து ஒரு பெண், ஏதாவது ஒரு ஆசிரியராகவோ அல்லது அரசு ஊழியராகவோ இருக்கிற பெண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவங்களுடைய கனவுகளை பற்றி பேசுவாங்க. இல்லைன்னா என் சொந்தக்கார பொண்ணுங்க, அத்தை பொண்ணு, அக்கா பொண்ணு நான் திருமணம் பண்ணிக்க போறேன். ஒரு இதுவெல்லாம் வந்து அவங்களுடைய இல்லறம் தொடர்பான ஒரு எதிர்காலத்துக்கு உரிய ஒரு கனவு. அப்ப அவன் வந்து அதே மாதிரி தான் வந்து வாழ்க்கையை தீரும், அப்படிதான் அமையும். இது வந்து மனத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு வகையான விதி. லா. விதின்னா ஃபேக்ட் இல்ல, லா. இது ஒரு இயற்கை விதி, மானுட இயங்கிய விதி. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுவாய். அதான் விதி. நீ என்னவாக வாழ வேண்டும் என்று உன்னை நீயே கற்பனை காட்சிக்குள் கொண்டு வந்து பார்க்கிறாயோ அதுவாக நீ மாறுவாய். இதுதான் வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற விதி. விதி இருக்கான்னா விதி இருக்கு, இதுதான் விதி. புராணங்கள்ல சொல்ற விதி கிடையாது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் நீ இப்படிதான் இருக்கணும்னு படைச்சிட்டாரு, அதுதான் விதி அப்படிங்கிறது. இயங்கிய விதின்னு இருக்கு. புவியீர்ப்பு விசைங்கிறது கூட ஒரு விதி தானே, நியூட்டன்ஸ் லா தானே, அது ஒரு விதி. பொருளை தூக்கி உயரே எரிந்தால் அது மீண்டும் பூமியை நோக்கி வரும் அப்படிங்கிறது விதி, இயற்கை விதி. அதை மாற்ற முடியாது. You cannot change. மனிதர்களாய் பிறந்தால் ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ வேண்டும் என்பது ஒரு இல்லற விதியாக இங்கே மாறி இருக்கிறது. மானுடத்தின் தவிர்க்க முடியாத ஒரு விதி அது. அது ஒரு விதி. பிறந்திருக்கிற இந்த உலகத்தில் உள்ள 500 கோடி பேரும் நாங்கள் தனித்தனியா வாழணும்னு வாழ முடியுமா? ஆண் பெண்ணு இணைய மாட்டோம், யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம்னா முடியாது. மானுடமே அழிஞ்சு போகும். மானுடம் அழிஞ்சு. 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வாட்ஸ்அப்லேயே ஒரு வீடியோ பார்த்தேன். அது ஒரு இயற்கை சம்பந்தமான ஒரு காட்சி. ஒரு ஃபாரஸ்ட்ல இருந்து அதை வீடியோ பண்ணியிருக்காங்க. சிட்டுக்குருவிகள் தான் நினைக்கிறேன். அதோடைய குஞ்சு, 2 குஞ்சு இந்த கூட்டுக்குள்ள கிடக்கு. இன்னும் முடி முளைக்கல. முடி முளைச்சாதானே அது பறக்கும். பறந்து முட்டையிலிருந்து பொரித்த குஞ்சு, உடம்புல சுத்தமா முடி இல்லை. காட்டு எறும்புகள், கட்டெரும்புகள் வந்து அதை முயற்சி கட்டுமையா புடுது. 2 குஞ்சு மேலே, ஒவ்வொரு குஞ்சு மேலே ஒரு 50 எறும்புகளாக இருக்கும். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கை கிடையாது, தொடச்சி விடுறது. முடி, இறக்கை முளைக்கவில்லை, சிறகு முளைக்கவில்லை பறப்பதற்கு. சிறகு முளைச்சா கடிக்காது, அது வெறும் தோலோட இருக்கு. அப்படியே தோலா அப்படியே ரெட்டிஷா இருக்கு. நமக்கு மனசு பதறுது. திடீர்னு அதனுடைய தாய் பறவை இங்கிருந்து வந்து அவ்வளவு வேகமா அந்த எத்தனை எறும்போடு அவ்வளவு எறும்பு கொத்தி 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 அது தூக்கி விழுந்துதான் தூக்கி எரியுதான். ஒரு 2 நிமிஷத்துல இன்னொரு அது தந்தை குருவியா என்னன்னு தெரியும். அதுவும் வந்துருச்சு. கடுமையான போராட்டம். அவ்வளவு வந்துட்டே இருக்கு எறும்பு, இதுவும் கொத்திக்கிட்டே இருக்கு. அந்த கொத்துறதுல குஞ்சு மேல ஒரு சின்ன காடு கூட. குருவிக்கு அழகு எவ்வளவு வலிமையா இருக்கு, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. கொத்துது. மேல இருக்கக்கூடிய எறும்புகள் எல்லாம் எடுத்து போட்டுட்டே இருக்கு. 9.5 நிமிஷம் ஓடுது. எல்லா எறும்புகளையும் சாப்பிட்டுச்சு. இப்பதான் அந்த குஞ்சுகளுக்கு வந்து அப்படியே சத்தம் வருது. உடனே ஒரு தாய் பறவை பறந்து இடையில போயிட்டு வந்து இறைய எடுத்து வந்து 2 குஞ்சுக்கு இறைய ஊட்டி விடுது.
அமைதியாக உட்கார்ந்து அதை பார்க்கும்போது அந்த 9 நிமிஷம் மனசு அப்படியே பட படன்னு ஐயோ என்ன பாவம் எறும்புகள் இப்படி போட்டு எல்லாம் ஒரே நேரத்தில் அந்த எறும்பு கடிச்சா நமக்கு ஒரு எறும்பு கடிச்சா எவ்வளவு கோவம் வருது கோவமுக்கு அடிச்சு அந்த எறும்பு அப்படியே நசிக்க தூக்கி எறியணும் நம்ம கோவம் வந்தது சின்ன எறும்பா இருந்தா கூட சித்த எறும்பா இருந்தா கூட கட்டெரும்பு ஒரே நேரத்துல 40-50 எறும்பு ஒரு குஞ்சியும் கடிச்சிட்டு அப்படியே புறந்தது அப்படியே துடியா துடிக்கிறது அந்த நேரத்துல அந்த குருவிகள் ஓடி வந்து தாய் பறவைகள் ஓடி வந்து அந்த குஞ்சுகளை காப்பாற்றி அப்படியே அந்த அடை காக்கிற மாதிரி அதை சுற்றி உட்கார் நம்முடைய மனம் அமைதியாக. உலகில் மனிதர்களை தாண்டியும் எவ்வளவோ உயிரினங்கள் இப்படி வாழ்க்கைக்காக சர்வைவலுக்காக போராடி கொண்டிருக்கிறது. பார்க்கிறோம் ஃபைட்டிங் ஃபார் சர்வைவல். நமக்கு தெரிந்த காட்சி. அந்த குஞ்சை தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த அறிவு இருப்பாங்க குருவிக்கு. நம்முடைய மனிதர்களாய் பிறந்த தாய்க்கு மட்டுமல்ல பறவையாய் இருக்கிற சிட்டுக்குருவிக்கும் கூட குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த உணர்வு இருக்கிறது. சர்வைவலுக்கான அந்த போராட்டம் இருக்கிறது. அது விதி. அதுதான் விதி. இது நிகழ்ந்துட்டே இருக்கும். கடலுக்குள்ள எவ்வளவு நடக்குது. சின்ன மீன் பெரிய மீன் ஒரு சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. அதுல இருந்து தப்பிச்சு போராடி 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 எஞ்சி இருக்கக்கூடிய உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்படித்தான் மனித குலத்திலும் வலுவானவர்கள் எப்போதும் விழுங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பலவீனமானவர்கள் எப்போதும் இறையாகவே ஆய்வு கொண்டிருக்கிறார்கள். மனித குலத்துல இருக்கக்கூடிய இந்த விதியை நம்மால் மாற்ற முடியும். எல்லோரையும் சமத்துவமாய் பார்க்கக்கூடிய, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய, யாரையும் ஏற்கக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்தை உருவாக்க வேண்டும். சமத்துவம் நீங்க பேசும்போது எங்களுக்கு எல்லோரும் சமமா வாழணுங்கிற உணர்வு இருந்துச்சுன்னு பாப்பா பேசிச்சுங்க. எல்லாரையும் வரவேற்று பேசுறது சமத்துவம்ங்கிறது தான் மகான்களின் போதனை. எல்லா கௌதம புத்தர்ல இருந்து இன்னைக்கு பெரியார் வரைக்கும் தமிழ்நாட்டில் அவ்வளவு பேரும் சமத்துவத்துக்காகத்தான் போராடினார். மனித குலத்தில் இருக்கக்கூடிய இந்த சர்வைவலில் நடக்கிற போட்டியில், அந்த யுத்தத்தில் வலுவானவர்கள் எப்போதுமே அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு பலவீனமானவர்களின் உழைப்பை சுரண்டுகிற போக்கை எதிர்த்துதான் மகான் புத்தர் தோன்றினார், இயேசு பெருமான் தோன்றினார், நபிகள் நாயகன் தோன்றினார், மகாவீரர் தோன்றினார். அவர்களின் வரிசையில் தான் நாம் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரை பார்க்கிறோம். அதெல்லாம் மதங்கிற பெரிய நிறுவனங்களா மாறிவிட்டது. இயேசு பெருமானின் போதனைகள் மதம் என்னும் நிறுவனமாக மாறிவிட்டது. புத்தரின் போதனைகள் மதம் என்னும் ஒரு நிறுவனமாக மாறிவிட்டது. நபிகள் நாயகத்தின் போதனைகளும் மதம் என்னும் நிறுவனமாக மாறிவிட்டது. ஆனால் எல்லோருடைய நோக்கமும், எல்லோருடைய உழைப்பும், எல்லோருடைய பங்களிப்பும் மானுட சமத்துவம் என்பதுதான். ஈக்குவாலிட்டி அமங் பீப்புள், ஹியூமன் பீயிங். ஈக்குவாலிட்டி என்ன? எல்லாரும் நெட்டை குட்டைங்கிறது இயற்கை விதி. ஒருத்தர் உயரமா வளர்ந்துருக்கோம், ஒருத்தர் குட்டையா இருப்பான். இது நீங்க மாற்ற முடியாது. எல்லாம் ஒரே அளவு, எல்லாம் 5.5 இருக்குன்னா இருக்க முடியாது. ஒருத்தர் கலரா இருக்காங்க, ஒருத்தர் கருப்பா இருக்கிறாங்க. இதை நீங்க மாற்ற முடியாது. எல்லாரும் கலரா பிறக்கணும்னு பார்க்க முடியாது. ஒரே அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிறக்கிற பிள்ளைகளே ஒரு பிள்ளை கலரா இருக்கு, ஒரு பிள்ளை கருப்பா இருக்கு. ஒரு பிள்ளைக்கு நல்லா அழகா மூக்கு இருக்கு, ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் மண்டை மூக்கா இருக்கு. ஒரே மாதிரி எல்லாருக்கும் மூக்கு அளவு, எல்லோருக்கும் ஒரே உயரம், எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கைன்னா முடியாது. அதல்ல சமத்துவம். ஹவு டு ட்ரீட் த பீப்புள். எப்படி மக்களை நம்ம நடத்துறோம், மதிக்கிறோம், அவர்களை எப்படி நம்ம மனிதர்களாய் மதிக்கிறோம் அப்படிங்கிறது, அதுதான் சமத்துவங்கிறது. ஈக்குவாலிட்டிங்கிறது என்னன்னா, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று யாரும் இல்லை, வலியவன் எளியவன் என்று யாரையும் நாம் ஆதிக்கம் செய்யக்கூடாது. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்ங்கிறது ஒரு விதி உங்களுக்கு தெரியும் இல்லையா? டார்வினுடைய விதி. வலுவானவர்கள் எப்போதுமே வெற்றி பெறுகிறார்கள், வலுவானவர்கள் எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலவீனமானவர்கள் வலுவானவர்களுக்கு இரையாகிக் கொண்டே இருக்கிறார்கள்.
சரி, இதுதான் இயற்கை விதி என்று நாம் விட்டுவிட முடியுமா? விட்டுவிட முடியாது. மனித குலத்தின் மாண்பு. அந்த இடத்துல நான் அந்த சிட்டுக்குருவியுடைய குஞ்சு இப்படி பதையால் பதைக்கிறதே, அந்த எறும்பு கடிப்பதனால் துடியாய் துடிக்கிறதே என்ற கவலையில் இருந்த எனக்கு என் மனம் பதறிய உடனே அடுத்து இன்னொரு பக்கம் நான் யோசிச்சேன். பாவம், அந்த எறும்புகளை இந்த குருவி சாப்பிடுது, உயிரோட சாப்பிடுது, அந்த எறும்பு என்ன, அதுவும் பாவம் தானே. மனசு எப்படி பாரு, அதுவும் பாவம் தானே. அந்த எறும்பை காப்பாற்றுறதுக்கு தாய் எறும்பு வரலையே, தந்தை எறும்பு வரலையே. அப்ப அந்த எறும்பு சிட்டுக்குருவிகளுக்கு இரையாகி விட்டதே. தன்னுடைய குஞ்சுகள் எறும்புக்கு இரையாகிவிடக் கூடாது என்பதற்காக பதற்றப்பட்டு ஓடி வந்து தாய் குருவி தந்தை குருவியும் காப்பாற்றியதை பார்த்த நம் மனம் ஆறுதல் அடைந்தது. ஆனால் அதவற்றை கடித்து குதறிய அந்த எறும்புகளை அத்தனையும் கொத்தி கொத்தி தின்ற போது அந்த எறும்புகளுக்காக நாம் பரிதாபப்படவில்லையே ஏன் என்று எனக்கு ஒரு கேள்வி எழுது. எறும்பும் பாவம் தானே, ஆனால் அதை தவிர்க்க முடியாது. இதுதான் விதி, இதுதான் இயற்கை விதி, இதுதான் இயங்கியல் விதி. இந்த விதியை தான் நம்ம முன்னோர்கள் விதின்னு ஒன்று இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாம் ஆண்டவன் எழுதின விதி, நம்ம தலைவர் எழுதின விதி அப்படின்னு ஏதோ ஒரு தனியாக ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாங்க. இதுதான் விதி. தண்ணீரை உலையிலே வைத்து 100 டிகிரி வரையிலும் நீங்கள் கொதிக்க வைத்தால் அது ஆவியாக மாறும் அப்படிங்கிறது விதி. 100 டிகிரி ஃபாரன்ஹீட், 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல போச்சுன்னா அது கொப்பளம் போட ஆரம்பிச்சிடும். வச்சுக்கிட்டே இருந்தா 105, 110, 120 போச்சுன்னா அது ஆவியா போயிடும், இருக்கிற இடம் காணாம போயிடும். லிக்விட் ஃபார்ம்ல இருந்தது கேசியஸ் ஃபார்ம் போயிடுது. அப்ப ஆவியாதல் அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த ஆவியை பிடிச்சா மறுபடியும் தண்ணி ஆகுங்கிறது விதி. அதை தடுக்க முடியாது, அதை ஃப்ரீஸ் பண்ண முடியும். மறுபடியும் நீங்க ஃப்ரீஸ் பண்ண முடியும். குளிர வைத்தால் அது மறுபடியும் தண்ணீரா வந்துடும். காணாம போனது ஆவியா போனது தண்ணீரா வந்துச்சு. ஆகவே இந்த பஞ்சபூதங்களை பற்றிய இயங்கிய போக்கை அறிந்து கொள்வது லீடர்ஷிப்ல ஒன்று. அந்த மாதிரி சொசைட்டிக்குள்ளேயும் இயங்கிய போக்கு இருக்கு. சமூக கட்டமைப்புக்குள்ள மனிதனோட வாழ்க்கைக்குள்ள ஒரு இயங்கியல் போக்கு இருக்கு. நாம இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லி ஒரு சமூகத்தை எதை நோக்கி கொண்டுட்டு போறோம், இந்த கருத்துக்களை போதிப்பதன் மூலம் இந்த சமூகத்தை எதை நோக்கி நாம நகர்த்துறோம் அப்படின்னு நாம உணர வேண்டும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கிற அந்த பண்புக்கு பெயர் தான், மதிப்பீடு செய்யக்கூடிய அந்த பண்புக்கு பெயர் தான் லீடர்ஷிப். சாதி வேண்டாம் அப்படின்னு சொல்றது ஒரு கான்செப்ட். சாதி இருக்கட்டும், அதனால ஒண்ணு இல்லை, நம்ம சகோதரர்களா இருப்போம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இதுல 2 கருத்துக்களும் போதிக்க போகும்போது இந்த சமூகம் எதை நோக்கி நகரும், எப்படி சமூகம் பிளவுபடும், எப்படி சமூகம் எதை நோக்கி நகரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஒன்ன முற்போக்குன்னு சொல்றோம், இன்னொன்னு பிற்போக்குன்னு சொல்றோம். அது என்ன பிற்போக்கு முற்போக்கு? காலத்தின் பின்னால் போவது பிற்போக்கு, காலத்தின் முன்னால் போவது முற்போக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. 2021 2031 2051 அப்புறம் 3000 அப்படின்னு நோக்கி போறதுங்கிறது ஒரு மாடர்ன் சொசைட்டிக்குள்ள போற முயற்சி. இருக்கக்கூடிய புதிய புதிய நவீன தொழில்நுட்பங்களோடு இணைந்து நம்ம அதுக்குள்ள அகாமடேட் ஆகி அதை நோக்கி நம்ம பயணப்படுறதுக்கு பிறகு அது முற்போக்கு. பிற்போக்குனா 2000 வருஷத்துக்கு முன்னால சமூகம் எப்படி இருந்ததோ அதை நோக்கி போறதுங்கிறது பிற்போக்கு. டுவர்ட்ஸ் பேக், கற்காலத்தை நோக்கி நகர்வது. அப்ப மனுஷன் கல்வி அறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம், இந்த மாதிரி நிர்வாக அறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம். பெண்களுக்கு அப்ப படிப்பு கிடையாது, ஆண்களுக்கு கட்டுப்பட்டு தான் பெண்கள் இருக்கணும் சொன்னார். ரொம்ப அருமையா சொன்னார். 6 வயசுல 7 வயசுல நான் மேடைகள் என்னென்ன பேசணும் அதெல்லாம் இங்க பேசிட்டார். நான் போகாத இடத்துல இதுதான் திருமாவளவன் அனுப்பலான்னு எனக்கு தோணுது. குழந்தை திருமணம் கொடுமை எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. 7 வயசுல ஒரு பொண்ணுக்கும் 9 வயசுல ஒரு பையனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த காலத்துல கல்யாணம் பண்ண 6 மாசம் அவன் செத்து போயிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அந்த பெண்ணு திருமணமே பண்ண முடியாது. அவ 90 வயசு வாழ்ந்தாலும் அவ வெள்ளப்படவை கட்டிக்கிட்டு தலையில
மொட்டை அடிச்சுட்டு நல்லது கெட்டதுக்கு போகாம எவ்வளவு கொடுமை பாருங்க இந்த பெண்கள் சமூகத்தில் இருந்தது பாருங்க, எவ்வளவு பெரிய கொடுமை. புருஷன் செத்துட்டா உயிரோடு இருக்கிற பெண்ணை தூக்கி மனைவியை தூக்கி கட்டையில ஏற்றி அவளுக்கு கொளுத்துற வழக்கம் இருந்தது. அப்படி கொளுத்தப்பட்ட பிறகு அவளுக்கு கோயில் கட்டான், சதி மாதான் கோயில் கட்டான். வாழ வேண்டிய பெண்ணை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புருஷன் செத்த பிறகு இவ இருந்தான்னா இவ ஒழுக்கமா இருக்க மாட்டான். அவனுடைய பார்வை புருஷனுக்கு துரோகம் பண்ணிடுவான், செத்து போன புருஷனுக்கு துரோகம் பண்ணிடுவான். அதற்காக உயிரோடு எரித்தால் அவன் பத்தினி. ஏன் இந்த குழந்தை திருமணத்தை நடத்தி இருக்கிறாங்கன்னா, ஒரு பெண் பருவத்துக்கு வருவதற்கு 12-13 வயதாகும். பருவத்துக்கு முன்பே பெண்ணை கணவனிடத்தில் ஒப்படைத்து விட்டான், அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தான், அவனுடைய கண்காணிப்பில் இவர் வளருவார். மாமனார் கண்காணிப்புல, மருமகள் கண்காணிப்புல. அதுதான் காலில் கொலுசு கட்டி விடுது, ஜெயில் ஜெயில் சத்தம் கேட்டுட்டே அவன் எங்க நடக்கிறா, எங்க போறா, வெளியே நிற்கிறாரா, உள்ள நிற்கிறாரா, தோட்டத்தில் நிற்கிறாரா, அறுபடியில் நிற்கிறாரா. காலில் கொலுசு கட்டுறது அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதான், அழகுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. சலங்க கொலுசு எதுக்குன்னா மருமகை எங்க நிற்கிறாங்கிறது தெரியணும். அவன் நடந்து போகும்போது சத்தம் கேட்டா மருமகள் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க தெரிஞ்சுக்குவாங்க. தோட்டத்தில் நிற்கிறாளா, வாசல்ல நிற்கிறாளா, அடுப்படியில் நிற்கிறாளா, அவளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக தான் இந்த கொலுசு. கூந்தல் வளர்ப்பு தான் அதுதான். நோஞ்சாம் புருஷன்கிட்ட அவளுக்கு வசதியா கூந்தல் வளர்த்து கொடுக்குறது. நோஞ்சாம் புருஷனை பொண்டாட்டி அடிச்சுவா ஓகி. ஆனா அவ அடிக்காம இருக்குன்னா இவன் கையில வசமா முடிவு பிடிச்சிட்டானா அவளால் அடிக்க முடியாது. நாம கூந்தல அழகுன்னு சொல்லிட்டு அதை பயங்கரமா மெருகேற்றி வளர்த்துட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் பெண்ணிய பார்க்கிற கூந்தல் வளர்ப்பது பெண்ணடிமை தளம்ங்கிறது தான். இதெல்லாம் ஆணாதிக்க சமூகத்தில் உருவான கலாச்சாரம். ஒரு புரிதலுக்கு ஆலோசனை. ஆக பெண்களுக்கு எதிராக எவ்வளவு கொடுமைகள் இருந்திருக்கிறாங்க. குழந்தை திருமணங்கிறது பாலிய விவாகம். அவங்க மொழியில பாலிய விவாகம். நல்லவேளை அந்த மதத்துக்குள்ளே சில சீர்திருத்த செம்பல் இருந்தார். ராஜாராம் மோகன் ராய் தான் தீவிரமான ஒரு இந்துத்துவ சிந்தனையாளர் தான். ஆனா அவர் தான் உடன்கட்டை ஏறுதல்ங்கிற வழக்கத்தை ஒழிச்சது. கடுமையா எதிர்த்து போராடினார். அம்பேத்கர், பெரியார், ஜோதிராவ் ஃபுலே இவங்கெல்லாம் அதுதான் முதல்ல சாவித்திரி ஃபுலே அம்மா ஒரு பள்ளிக்கூடத்தை பழங்குடி மக்களுக்காக உருவாக்கி பாடம் சொல்லி கொடுக்கும் போது பெண்களே கல்லால் எடுத்து அடிச்சிருக்காங்க, நரகள் எடுத்து அடிச்சிருக்காங்க. ஜோதிபா ஃபுலே சொல்லியிருக்காரு, நீ அதை பத்தி கவலைப்படாத, போகும்போது அழுக்கு புடையை கட்டிட்டு போ, ஒரு வேளை மண்ணை எடுத்து அடிச்சா கூட, சாணி எடுத்து அடிச்சா கூட பரவாயில்ல, அந்த போய் பள்ளிக்கூடத்துக்கு போனதும் புது வேற புடவையை கட்டிட்டு பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடு, சண்டை போடாது, யாத்தையும் சண்டைக்கு போவாங்க. பிள்ளைங்களுக்கு பாடம் தான் முக்கியம். 10 ஆண்கள் படிப்பதை விட ஒரு பெண் படிப்பது சமூகத்திற்கு நல்லது. தாய் மித்துங்கிற மாயைக்குள்ள இல்லாம, பேய் பிசாசு நம்பிக்கை இல்லாம, விதி தலைவிதிங்கிற நம்பிக்கை இல்லாம, தன்னம்பிக்கையோட செல்ஃப் கான்பிடன்ஸோட ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை வளர்க்கிறா அப்படின்னா அந்த பிள்ளை வீரம் செறிந்த பிள்ளையாக இருக்கும். அந்த பிள்ளை ஆளுமை நிறைந்த பிள்ளையாக இருக்கும். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற எங்களை எல்லாரும் ஊருக்கு ஒரே பயமா இருக்கு. எந்த நேரமும் அந்த புளிய மரத்துல நான் செத்து போனவன் பேயா இருக்கிறான், அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறான், அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் போகாத, தற்கொலை பண்ணிக்குவாங்க. சில நேரங்களில் தற்கொலை பண்ணிக்குவாங்க, தூக்கு போட்டு சுத்துருவாங்க. அவங்க ஆவிக்கு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. காலையில எழுந்திரிச்சா நிறைய கதைகள் சொல்லுவாங்க. ராத்திரி நடுராத்திரியில உட்கார்ந்து பேய் கதைகளை சொல்லிட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வாசல் வர்றதுக்கே பயமா இருந்தாங்க. இதனாலே பல பிள்ளைங்க பயந்துட்டு வீட்டுல படுக்கையே ஒன்று போயிருக்கு, வெளியே போறது பயந்து நடுராத்திரி, ஏன்னா பேய் பயம். ஆனா அந்த தாய் அந்த மாதிரியான நம்பிக்கை இல்லாதவளாக இருந்தால், சின்ன சின்ன வயசுலயே நீ பயத்தை மனசுல போட்டா எந்த நேரமும் பயந்த முடியாதான். பயம் தான் கொல்லி, பயம்தான் தன்னை கொல்லக்கூடியது. அதனால்தான் பயந்தாமொழி. பயந்தாமொழிங்கிற வார்த்தைக்கு பொருள் அதுதான். பயம் தான் கொல்லி, நம்மை நாமே கொல்லக்கூடிய ஒரு உணர்வு எதுன்னா பயம்தான். பயம் வந்துருச்சுன்னா உன்னுடைய இம்யூனிட்டி போயிடும். கொரோனா வரவங்க தைரியமா இருந்தாங்கன்னாக்க கொரோனா போயிடும்.
பயம் இல்லைன்னா இம்யூன் பவர் உடனே சடனா குறையும். பயம் வந்த உடனே ஜட்டிலாம் நனைஞ்சு போச்சுடா, பவுசெல்லாம் நனைஞ்சு போச்சுமா. ஏன்னா பயம் வந்த உடனே பாருங்க அவனால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த இம்யூனிட்டி போயிடுது. நேச்சுரலா இயங்கக்கூடியது. எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம வந்து காத்திருந்து அப்புறமா நம்ம பார்த்துருந்தோம். ஆனா பயம் வந்துருச்சுன்னா திட்டுக்கிட்டு ஒருத்தன் பார்த்தா வந்து போயிடுவான். போலீஸ் மிரட்டினா வேற ஏதாவது பயம் வந்தேன் உன்னுடைய இந்த செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது போயிடுது. பயங்கிறது இம்யூனிட்டி வந்து காலி பண்ணிடும். இந்த எதிர்ப்பு தன்மை, அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற சுய கட்டுப்பாடுங்கிறது போயிடும். பயங்கிறது மிக மோசமான ஒரு நச்சு கிருமி. அது ஒரு வைரஸை விட மோசமானது. கொரோனா வைரஸை விட மோசமானது பயம் என்கிற உணவு. பயம் என்கிற உணவு. நீ பயந்தா எதையுமே சாதிக்க முடியாது. பரீட்சைக்கு பயந்தா பரிசு பெற முடியாது. பயம்தான் உண்மை பண்ண முடியும். பயம்தான் உன்னை கொள்றது. தோல்விக்கு அதுதான் காரணம், பின்னடைவுக்கு அதுதான் காரணம், ஏமாற்றங்களுக்கு அதுதான் காரணம். பேசுறேன்னா பேசுறேன், வரியா வர்ற. உன்னுடைய கான்பிடன்ஸை பார்த்தே மக்கள் வந்து விளங்கிடுவாங்க. லேசா பயப்படுற மாதிரி இருந்தா நம்ம ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க, இவங்க என்ன வேணாலும் சொல்லி ஏமாத்தலாம். பயத்தினுடைய முதல் படி எதுன்னா தயக்கம். தயக்கம் எங்க இருந்து வருதுன்னா டிபெண்டன்சில இருந்து வருது. டிபெண்டன்ஸ்னா என்ன? எல்லாத்துக்கும் மற்றவங்க சார்ந்தே இருக்கு. அப்பா வந்தா தான் செய்வேன், அம்மா சொன்னா தான் செய்வேன், நான் என் தம்பியை கேட்டு தான் செய்வேன், எங்க அண்ணனுக்கு சொல்லிட்டு தான் செய்வேன். அது தப்பு இல்லை, ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற இணக்கமான வாழ்க்கை முறை. ஆனா நம்ம எதுக்குமே வந்து டிபெண்டன்சிங்கிறது பாருங்க சார்ந்து இருப்பது. அதை வந்து உடைக்கிறதுக்கு தான் இண்டிபெண்டன்சி. இன்டிபெண்டன்சி, டிபெண்டன்சிக்கு ஆப்போசிட்டான இன்டிபெண்டன்சி. இண்டிபெண்டா இரு அப்படிங்கிறதுனா யாரையும் சார்ந்து இருக்காதே, எந்த முடிவு எடுப்பதிலும் சார்ந்து இருக்காதே. இந்த புள்ளியிலிருந்து தான் உன்னுடைய வெற்றிக்கான பாதை தொடங்குகிறது, பயணம் தொடங்குகிறது. You should be an independent. Independent அப்படிங்கிறதா சார்ந்திராத தன்மை அப்படிங்கிறதுல இருந்து தான் டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டிங்கிறது வரும், முடிவெடுக்கக்கூடிய தன்மை வரும். லீடர்ஷிப்ல ரொம்ப முக்கியமானது இண்டிபெண்டன்சி, டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி, முடிவெடுக்கக்கூடிய தன்மை. முடிவெடுக்காத எவராலும் எந்த சாதனையும் படைக்க முடியாது. குழப்பமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு முடிவு என்னால் எடுக்க முடியல அப்படிங்கிற வந்து they will not be achieved in their life. அங்கெல்லாம் சாதனையாளர்களாக இருக்க முடியும். தப்போ ரைட்டோ முடிவெடுக்கும். அது கல்வி தொடர்பானதாக இருக்கலாம், வாழ்க்கை தொடர்பானதாக இருக்கலாம், எது தொடர்பாகவும் இருக்கலாம். அது தொடர்பாக முடிவெடுக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி என்பது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மிக மிக முக்கியமானது, ஒவ்வொரு தனிநபருக்கும் முக்கியமானது. அந்த டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி என்பது எங்கே தொடங்குகிறது என்றால் இன்டிபெண்டன்சியில் இருந்து தொடங்குகிறது. டிபெண்டன்சியாக இருக்கக்கூடியவர்கள், டிபெண்டா இருப்பவர்களால் முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து லீடர், மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றோம் ஆங்கிலத்துல ஃபாலோயர். ஏன் ஃபாலோயர் இருக்கிறோம்? அவங்க பின்னால போறாங்க. பின்னால போறவனுக்கு பேர் ஃபாலோயர், முன்னால போறவனுக்கு பேர் லீடர். அப்போ நீங்க வந்து ஒரு மாவட்டத்தையே நிர்வகிக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆகணும்னா நீ தான் முன்னால போறன்னு அர்த்தம். யூ ஆர் எ லீடர் ஆஃப் an administration in a state. இப்போ இங்க வர வேண்டியது என்னன்னா வெறும் சப்ஜெக்ட் ஓரியன்டட் நாலேஜ் இஸ் நாட் எனஃப் டு அச்சீவ் இன் யுவர் கோல். யூ ஷுட் ஹேவ் leadership character, leadership quality. You should develop your leadership quality. எல்லாத்தையும் சுத்தி நடக்கிறத கூட கவனிக்க, எல்லாவற்றையும் நீ வந்து அப்சர்வ் பண்ணணும். இந்த ரிசெப்டிவிட்டி இருக்கணும். யார் வந்து ரிசீவ் பண்றாங்களோ அவங்க தான் லீடர் ஆவாங்க. ரிசீவ் பண்றதுங்கிறது வந்து அதை வந்து என்னன்னா காம் அண்ட் பேஷன்ஸ், அமைதியாகவும் பொறுமையாகவும் ஒருவர் சொல்லுவதை கேட்பது. பேச விடாம நாமே பேசிட்டே இருந்தோம்னா நம்முடைய நாலேஜ் டெவலப் பண்ணிக்க முடியும். ஆக சிறந்த ஒரு தலைவர் எங்கே உருவாகிறார் என்றால்
அமைதியாகவும் பொறுமையாகவும் கவனிக்கிற ஆற்றல் உள்ளவர்கள் தான் மிகச்சிறந்த தலைவர்களாக உருவாகும். You should have receptivity. எவ்வளவு நேரம் சொன்னாலும் சொல்லுங்க கேட்டுட்டே அவங்கள்ட்ட இருந்து எவ்வளவோ வரும். முதல்ல அவங்க நான் சொல்றது இவ்வளவு நேரம் கேட்கிறாருன்னு உங்க மேல அவருக்கு ஒரு பெரிய மரியாதையும் அன்பு உருவாய். அதுக்கு பிறகு நீ எடுக்கிற டிசிஷனுக்கு அவர் உபயோகிக்க. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவை அவர் உங்க மேல திணிந்து வந்தார் பாருங்க. ஒரு முடிவு எடுக்கணும்னு அவரு நான் சொல்றதா நீ கேட்கணும்னு ஒருத்தர் வருவார் பேசுறது. அவரை நீங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேச விட்டுட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசினா அவர் உங்களுக்கு சரண்டர் ஆயிடும். நான் சொல்றது கேள்வி நீயும் பேசினா போடா ஒன்னா எனக்கு தெரியும் நீ என்ன சொல்றது போடா போயிடலாம். நீ என்ன சொல்றது எனக்கு தெரியாதா அப்படின்னு போயிடலாம். எனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் கேட்கணும். ஐ அம் பிளாங்க். என்னுடைய மைண்ட் நான் வேக்யூம் பண்ணிக்கணும். I have no any preconceived thoughts. எனக்கு தெரியும். ஆனா நான் தெரிஞ்சுக்கிறதா காட்டிக்கிறேன். நீ தெரிஞ்சுக்கிறதா காட்டிக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சு காட்டிக்கிறேன். You will not be a leader. You cannot achieve anything in your life. You should have receptivity. You should observe. மக்கள்கிட்ட பேசினாலும் கவனிக்கணும். உடனிருப்பவர்கிட்ட பேசினாலும் கவனிக்கணும். அது உள்வாங்க இன்புட்ஸ் இருந்தா தானே அவுட்புட்ஸ். என்ன இன்புட் போறியோ அதுதானே அவுட்புட்டா வரும். இப்போ நீ ஒருத்தர் நல்லா ஜெயிக்கிறான், ஒரு விஷயத்துல வெற்றி பெறலாம் அப்படின்னா அவனுக்கு சரியான இன்புட்ஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். அவன் தோல்வி அடைகிறான்னா சரியான இன்புட்ஸ் வரல. சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும். சட்டியில் இல்லாத எடுத்து நம்ம கொடுக்க முடியாது. இல்ல ஒரு சட்டியில் என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம அள்ளி கொடுக்குறோம்னா சட்டிக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி நமக்குள்ள பிரெயின்ல மைண்டுக்குள்ள நாம் எதை உள்வாங்கி வைக்கிறோமோ, எந்த உணர்வுகளை வைத்திருக்கிறோமோ, எதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமோ, எப்படி இந்த சமூகத்தை பார்க்கிறோமோ, மனித உறவை எப்படி நாம் பார்க்கிறோமோ, அதிலிருந்து தான் நம்முடைய ஆட்டிடியூட் என்பது டெவலப் ஆகும். ஆட்டிடியூடுங்கிறது உன்னுடைய பான் பிஹேவியரோடு எக்ஸ்பீரியன்ஸ்ல சேர்ந்து டெவலப் ஆகும். ஜெனட்டிக்கலா ஒரு பிஹேவியர் வரும். அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து அவங்களுடைய தாத்தா காலத்துல இருந்து வரக்கூடிய இந்த குரோமோசோம்ல இருந்து டிஎன்ஏல இருந்து வரக்கூடிய அது டிஃபெக்டோவா வருது, டிஃபால்ட்டா வருது. செல்போன்லேயே சிலதெல்லாம் பார்த்தா டிஃபெக்டோவா சில ஆப் இருக்கும். அப்புறம் சிலதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஆப் வச்சுருக்கோம் தெரியும். இப்போ NRIS அகாடமி வேணும்னா நான் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஆனால் ஐஃபோனில் அவனே சில ஆப் இன்பில்ட் வச்சிருக்கோம். அந்த மாதிரி இன்பில்ட்டா எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, எனக்கு ஒரு பிஹேவியர் இருக்கு, எனக்கு இரக்கமான குணம் இருக்கு, எனக்கு கோபம் இருக்கு, எப்போ பார்த்தாலும் கோபப்படுறேன், எப்போ பார்த்தாலும் மூஞ்சி இருக்குமா வச்சுக்கிறேன் அப்படின்னா இட் மே பி ஃப்ரம் மை பேரண்ட்ஸ். ஜெனட்டிக்கலாக இருக்கு, ஃப்ரம் டிஎன்ஏ. இது இல்லாமல் நம்ம வெளியில பழக படிக்க கேட்க பார்க்க இந்த பிரபஞ்சத்தில் இருந்து நாம் உள்வாங்கக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்குள்ளே ஒரு இன்புட்டா போய் விழுந்துட்டே இருக்கு. மைண்டுக்குள்ள விழுந்துட்டு இதெல்லாம் சேர்ந்து நம்முடைய கேரக்டர் பில்ட் பண்ணும். இட் இஸ் டோட்டலி கால்ட் அஸ் ஆட்டிடியூட். இப்போ ஐஏஎஸ் படிக்கிறதுனா என்ன? பரீட்சைக்கு படிக்கிறது அர்த்தம் இல்ல, ஆட்டிடியூட டெவலப் பண்றதுன்னா building your attitude towards your goal. This is nothing but IAS training. You are மறுபடியும் எக்ஸாமினேஷன் ஓரியன்டா பார்க்க கூடாது. You are here to build your attitude. You have come here to develop your attitude in positive way, positive approach. நேர்மறையாக நாம் எல்லாவற்றையும் சிந்திக்க பழக வேண்டும். நேர்மறையாக எல்லாவற்றையும் உள்வாங்க பழக வேண்டும். ஒருத்தர் ஏமாத்தினா கூட ஏமாத்த போட்டு அவன் அந்த நேரத்தில் அவன் நம்மளை ஏமாத்தினா கெட்டிக்காரனா நினைச்சு தற்காலிகமாக சந்தோஷப்பட்டு போட்டோம். நாம அதுக்காக நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது. நாம ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காகவே பல பேர் கிரிமினலா திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏமாந்து போயிடுவாங்க. எவன் ஏமாந்து விடக்கூடாது என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறானோ அவன் ஏமாந்து விடுவான். எவன் தோல்வி அடையக்கூடாது என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறானோ அவன் தோல்வி அடைந்து விடுவான். அந்த பக்கமே போகாம வெற்றியை மட்டுமே எண்ணிக்கொண்டிருப்பவன் வெற்றி பெற்று விடுவான்.
வெற்றிங்கிறது மட்டுமே மைண்ட் உள்ளது. உளவியலோடு தொடர்புடையது. உன்னுடைய ஆட்டிடியூட் என்பது உன்னுடைய உளவியலோடு, உள்ளத்தோடு, மனத்தோடு தொடர்புடையது. அதுதான் லீடர்ஷிப்ல ரொம்ப முக்கியமான. வள்ளுவர் சொல்றார், நம்முடைய ஐயன் திருவள்ளுவர், எண்ணிய எண்ணிய யாங்கு எய்துவ, எண்ணியர் திண்ணியராக பெறேன். இது நம்ம 7 வார்த்தை மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம ஆஃபீஸுக்கு போயிட்டு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெளியில, ஏன்னா ஏற்கனவே படிச்சு சொல்லி பழகிட்டோம். ஆனா அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் பின்னாலும் எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறது, எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கிறது, எவ்வளவு பெரிய உளவியல் சார்ந்த போதனைகள் இருக்கிறது. எண்ணிய யாங்கு எய்துவ. ஒருவர் எதை சிந்திக்கிறாரோ அப்படி சிந்திக்கிறபடியே அதை அடைய முடியும், அடைவார்கள். எதை நினைக்கிறார்களோ நினைத்தபடியே அதை அடைய முடியும். எய்துவ, அடைவார்கள். எண்ணியர், அப்படி நினைத்தவர்கள், அப்படி சிந்தித்தவர்கள், அப்படி கனவு கண்டவர்கள், அப்படி விரும்பியவர்கள், அத்தகைய காட்சியை கண்டவர்கள், மனத்திரைக்குள்ளே ஓட்டி பார்த்தவர்கள். எண்ணியர் திண்ணியராக பெறின், அதிலே திடமுடையவராக, உறுதியுடையவராக, அதிலேயே ஊறி கிடப்பவராக இருந்தால் அதன்படி அடைவார்கள், அதை அடைவார்கள். எண்ணிய யாங்கு எய்துவ. எண்ணியதை எண்ணியபடியே அடைய முடியும். எப்போது என்றால் அப்படி எண்ணியவர்கள் அதிலே உறுதிப்பாடு உடையவர்களாக இருந்தால். பார்ப்போம், இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணா பார்ப்போம், இல்லைன்னா வீட்டில் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்க, கல்யாணம் விட்டு போயிடலாம் அப்படின்னு அப்படி ஒரு ஊசலாட்டம் வந்துச்சுன்னா ஜெயிக்க முடியாது. சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்ப்போங்கிறது ட்ரைலே இல்லை. I can achieve அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடு. I will try நினைக்கூடாது. அதுவும் பாசிட்டிவ் திங்கிங் தான். ஆனா I can achieve திங்கிங் அதுதான் ரொம்ப பாசிவ் பாசிட்டிவ் திங்கிங். ரொம்ப ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனை, வலுவான சிந்தனை. இதை என்னால் சாதிக்க முடியும். நான் அடிக்கடி தோழர்கிட்ட சொல்றேன், ஒரு அரசியல் கட்சினா நிறைய பணம் இருக்கணும், செலவு பண்ணணும். அவர் சொன்ன மாதிரி, நம்முடைய இயக்குனர் சொன்ன மாதிரி, ஒரு அரசு ஊழியர் தான். ஒன்றும் பெரிய சம்பளம் கிடையாது, 10 பைசா கையில காசு கிடையாது, பெரிய பொருளாதார பின்புலம் உள்ள தொடர்பு இது நமக்கு கிடையாது. நன்கொடை கொடுத்து உதவி செய்யறதுக்கோ, ஊடகங்களை பெரிதா காட்டி ஊக்கப்படுத்துவதற்கோ எந்த பின்னணியும் இல்லாமல் வெறுங்கையிலே முழம்போட முடியும் என்பதை நிரூபித்து இந்த அரசியல் களத்தில் சாதித்திருக்கிறோம். அதனால் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன், கற்பெருமைக்காக சொல்லவில்லை, சான்றுக்காக சொல்லுகிறேன், கற்பெருமைக்காக சொல்றேன். எதுவுமே கிடையாது. சாதாரணமா அன்னைக்கு ஓடி ஆடி உழைத்தால்தான் கஞ்சி காய்ச்சி குடிக்க முடியுங்கிற நிலைமை கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த நான் இன்றைக்கு 2 MP, 4 MLA, 27 ஒன்றிய கவுன்சிலர், 3 மாவட்ட கவுன்சிலர், ஒரு இயக்கத்தை பட்டியலிட்டதைப் போல ஒரு இயக்கத்திற்கு வென்றெடுக்க முடிந்திருக்கிறது என்று சொன்னால், எண்ணிய யாங்கு எய்துவ, எண்ணிய திண்ணியராக பெறின். அதை நான் உறுதியா இருந்தேன். முடியுங்கிற நம்பிக்கையோடு எல்லாம் போய் நான் சொல்ற சின்னத்தில் நில்லுங்க, அதுதான் முக்கியம். தனிச்சின்னத்தில் நில்லுங்க. 10 நாள் தானே, 10 நாள் பரவாயில்ல, ஜெயிக்க முடியும், நம்பிக்கை போக. எனக்கே இல்ல ரொம்ப கடுமையான எதிர்ப்பு இருக்கு, நீங்க வேற சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு 2009 சொன்னாங்க. நான் தலைவர் கலைஞர்கிட்ட இல்லையா முடியாது, நான் தனி சின்னத்தில் தான் நிற்பேன். தோத்து போயிட்டா என்ன பண்றது? அது பரவாயில்லைங்க, நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்போ அந்த சின்னத்துக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து போனேன். 13 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கறிஞர்கள் கொடுத்து வாதாடி
அப்போ ஒரு சின்ன ஸ்டார் சின்னம் வந்து வாங்கிட்டு வந்து 2009 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சோம். வெறும் ஸ்டார் சின்னம் 10 நாள் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசம், 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் 10 நாள் இடையே நான் பிரச்சாரத்துக்கு நான் போகிறேன். இந்த தற்பெருமைக்காக நான் சொல்றேன், உங்களுக்கு உந்துவதற்காக சொல்லுகிறேன், ஊக்கத்திற்காக சொல்லுகிறேன். நீங்க உங்களுக்கு ஒரு சாட்சியமாக நான் என்று சொல்லுவேன். அதுக்கு பிறகு இப்ப நடந்த தேர்தலுக்கு 2019 இப்ப என்ன சின்னது நின்று பானை சின்னம் சின்னமே நடந்து போச்சு. அது பெரிய போராட்டம். கடைசி நிமிஷம் வரல நான் வந்து தோத்த கூட பரவாயில்ல, நான் தோக்கத்தை பத்தி சிந்திக்கல. என் மனசு வந்து வெற்றி பத்தி தான் நினைச்சுட்டே இருந்தது. எதிர்த்தரப்புல நிக்கிறவங்க கோடி கோடியா கொட்டி இறக்கிறாங்க ஆளுங்கட்சி வேட்பாளர். எனக்கு எதிரான சக்திகள், இந்த சனாதன சக்திகள் பூரா பல மாவட்டங்கள்ல இருந்து ஆட்களை கொண்டாந்து இறக்கிறாங்க. இல்லாத பொல்லாத அவதூறுகள் எல்லாம் வந்து வாட்ஸ்அப்ல பரப்பினாங்க. அப்படிப்பட்டவன் அதை பேசினா இதை பேசினா, அந்த மாதிரியான ஆளு இந்த மாதிரியான ஆளு அப்படின்னு சொல்லி கடுமையான, நான் எதை பத்தியுமே கவலைப்படாம கையெழுத்து கும்பிட்டுட்டே போன மக்கள். ஓட்டு எந்த இடத்துல நான் போறதே கிடையாது. எல்லா தேர்தலையும் எப்பவுமே நான் போக மாட்டேன். ஏன்னா போய் அங்க கும்பல் கூடி அங்க ஒரு கரைச்சல் உருவாக்கூடாதுக்காக போறது இல்லை. கவுண்டிங் சென்டர் ரொம்ப சென்சிட்டிவான சென்டர். எல்லா கட்சிக்காரும் வந்து நிற்பாங்க. அது வேற இறங்க இவன் எல்லாம் துள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல போய் நாம் நிற்கக்கூடாது. நெகட்டிவா வந்தாலும் பாசிட்டிவா வந்தாலும் பிரச்சனையா வந்து நான் எந்த தேர்தலுமே கவுண்டிங் சென்டர் போனது இல்லை. 2016 காட்டன் நாகரி தேர்தலில் நான் வந்து லீடிங்ல இருக்கிற 3000 ஓட்டு லீடிங்ல இருக்கேன். ஒரு 2-3 டிவியில நான் ஜெயிச்சுட்டேன்னு அறிவிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா 87 ஓட்டுல நான் தோத்துட்டு மாற்றி அறிவிச்சிட்டாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, நாம வந்து கவுண்டிங் சென்டர்ல இல்லாம போயிட்டோம், நாம் இருந்திருந்தா அந்த தப்பு நடந்திருக்காது அப்படின்னு. இந்த எம்பி எலெக்ஷன்ல உள்ள போயிட்டு நான் கவுண்டிங் சென்டர் ஹோல் டே ஒரே பதட்டம். அறிவிக்காம தடுக்கிறாங்க, டிலே பண்றாங்க, தடுத்து ரொம்ப நேரம் எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாங்க. உலகமே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவோடு உள்ள எல்லா எம்பி தேர்தல் முடிவும் அறிவிச்சிட்டாங்க. திருமாவளவனுக்கு மட்டும் அடுத்த நாள் அறிவிக்கிறாங்க. எல்லாருக்கும் 23ஆம் தேதி, எனக்கு 24ஆம் தேதி. வெறும் 3000 ஓட்டு வித்தியாசத்துல திருமாவளவன் வெற்றி. இது எதுக்காகனா, இந்த நேரத்தில் உங்களுடைய கைத்தட்டல் பெறுவதற்காக அல்ல தோழர்களே. எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் இதுக்கு இடையில. எனக்கு வந்து பதவிதான் முக்கியம், எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படின்னு மட்டும் எனக்கு ஒரு பதக்கம் இருந்திருந்தா நான் உடனே ஈடாகி உங்க சின்னத்தையும் கொடுங்க, நான் நின்றுக்கிறேன், உங்க ஆட்களே வேலை செய்யணும் அப்படின்னு சிம்பிளா இலக்குவா நான் அப்படியே ஜெயிச்சுட்டு I can struggle for my victory. என்னுடைய வெற்றிக்காக என்னால் போராட முடியும். அந்த உறுதியை எடுத்து இருந்ததை நான் உறுதிப்படுத்துகிறேன். I affirm my confidence. What I have. எனக்கு என்ன மாதிரியான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குங்கிறது வந்து அங்க நான் அஃபர்ம் பண்ண உறுதிப்படுத்துகிறேன். இந்த மன உறுதி என்பதுதான் வெற்றிக்கு மிக முக்கியமான அடிப்படை. வெற்றி நிச்சயம் என்பது வெறும் முழக்கம் அல்ல, அது உங்க உள்ள உறுதிப்பாட்டோடு தொடர்புடையது. வெற்றி நிச்சயம் என்பது என்ஆர் ஐஏஎஸ் அகாடமியின் வெறும் ஸ்லோகன் அல்ல. It is related with your mindset. It's related with your self-confidence. It's related with your attitude, with your ambition, with your independency, with your struggle. உன்னுடைய போராட்டத்தோடு தொடர்புடையது இந்த வழக்கம். உன்னுடைய மன உறுதியோடு தொடர்புடையது, உன்னுடைய தன்முனைப்போடு தொடர்புடையது. இனிஷியேட்டிவ் வேற யாராவது தொடங்கி அதை நீங்க கலந்துங்கள, நீங்க தொடங்கணும், தேடணும், நிறைய படிக்கணும். உடற்பயிற்சி செய்ய செய்ய உடலுக்கு வலிமை என்பதை போல கற்க கற்க மனதுக்கு வலிமை வரும். மனம் எப்ப வந்து ஸ்ட்ராங் ஆகும்னா, ஸ்ட்ரென்த் ஆகும்னா படிக்கும் போதுதான் மனம் வந்து உள்ளம் வலிமைக்கு. நிறைய கேட்கணும், நிறைய படிக்கணும். கல்வி ஞானம், கேள்வி ஞானம், இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா, இதுக்கான வாய்ப்புலாம் இல்லைன்னு சொன்னா, நான் வந்து இன்னைக்கு என்னவா இருந்திருக்கேங்க. நம்ம எங்க ஊருக்கார தான் அவருக்கு தெரியும் எங்க வாழ்க்கை முறை, சமூக கட்டமைப்பு முறை எப்படி இருக்கு. இந்த மாதிரி இடமில்லாத குடும்பங்களில் பிறந்தவர்கள் எப்படி கொத்தடிமைகளாக
வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் சராசரி ஒரு மனிதனா எங்கோ ஒரு இடத்துல, யாரோ ஒரு வீட்டில், யாரோ ஒரு நிலத்துல இரவு பகலா சேர்க்கையில் கிடந்து உழலக்கூடியவனாக நான் வாழ்ந்து மறைந்து என்னை இன்றைக்கு உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருப்பது கல்வி, எஜுகேஷன். எனக்குள் இருக்கிற நெருப்பை ஊழி தீயாக மாற்றியது நான் கற்ற கல்வி. எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபயர் இருக்கு, அதை இக்னைட் பண்ணணும். You have to ignite your fire within your body, within your mind. மனசுக்குள்ள இருக்கிற நெருப்பு அணைஞ்சிடக்கூடாது. அந்த நெருப்பை பற்ற வச்சு அது காட்டு தீ மாதிரி இருக்கும், அதை யாராலையும் அணைக்க முடியாது. அப்ப அந்த நெருப்பு எந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த நெருப்பு எந்த இடத்துல இருக்கு, அது எப்ப ஃபயர் ஆகும். உடல் ஆற்றல்ங்கிறதே ஆங்கிலத்தில் எனர்ஜின்றோம், இன்னொரு வார்த்தை பவர்ன்றோம். ரெண்டும் ஆற்றல். பவர் அப்படிங்கிறதும் ஆற்றல் தான், எனர்ஜி அப்படிங்கிறதும் ஆற்றல் தான். நாம உள்ளுக்குள்ள இருக்கிற ஆற்றல் எனர்ஜி, வெளியிலிருந்து நாம பெறக்கூடிய ஆற்றல்ங்கிறது பவர். நீ படிச்சு ஐஏஎஸ் ஆகிறதுங்கிறது பவர், எம்பவர்மெண்ட். எனக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. நான் இத்தனை கிலோமீட்டர் தூரம் ஓடுவேன் அப்படிங்கிறது எனக்குள்ள ஸ்டெமினா. நான் அவ்வளவு தூரம் பேச முடியும், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேச முடியும் அப்படின்னு நான் உருவாக்கி இருக்கிற இன்புட்ஸ்ல இருந்து நான் பேசுறது ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல். பேச்சாற்றல் ஒரு எனர்ஜி. எனர்ஜிக்கு பேஸ் எதுன்னா ஃபயர் தான், வெப்பம் தான். எல்லாமே ஆற்றலாக மாறுகிறது, வெப்ப ஆற்றலாக மாறுகிறது. வெப்ப ஆற்றல் தான் இயக்க ஆற்றலாக மாறுது. கையை அப்படி தூக்குறேன்னா அது ஒரு இயக்க ஆற்றல். நான் இந்த கையை அப்படி தூக்குறதுக்கு பல கலோரிஸ் நான் செலவு செய்யணும், வெப்ப ஆற்றலை பயன்படுத்து. அது ஒரு எனர்ஜி. இப்போ மைண்ட் வேகமா இயங்கணும், எப்போதும் உற்சாகமா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும். எல்லாரையும் கவனிக்கப்படுற யாருன்னா அறிவாளி கவனிக்கப்படுறது கிடையாது. யார் சுறுசுறுப்பா இயங்குறானோ அவன் தான் கவனிக்கப்படுறான். அவர் பெரிய அறிவாளி, ஆனா அவர் பிரபலமாக அவர் அந்த அளவுக்கு ஸ்பீடா இயங்கி இருக்க மாட்டார். அதான் அதுக்கு காரணமா. சுறுசுறுப்பா இருக்கிறவங்க, வேகமா இயங்கக்கூடியவங்க, வேகமா முடிவெடுக்கக்கூடியவங்க, வேகமா எதையும் செய்ய வேண்டும்ன்ற துடிப்பு உள்ளவர்கள். அந்த துடிப்பு இருப்பாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. லீடர்ஷிப்ல ரொம்ப முக்கியமானது குயிக் டெசிஷன். டெசிஷன்ல 2 இருக்கு. ஒன்னு அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு, ஹேஸ்டி டிசிஷன் சொல்லுவாங்க. ஹேஸ்டி டிசிஷன் சீக்கிரமா எடுக்கிறங்கிற பேர்ல ஒரு நாசகால முடிவு எடுத்துக்கூடாது. குயிக் டிசிஷன் எடுக்கிறதுல எப்படி முடியும்னா கன்சல்டேஷன் ரொம்ப முக்கியம். You should consult with your colleagues, with your friends, with your family, with your classmates. எந்த டெசிஷன் எடுக்கும் போதும் கன்சல்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியமா. கன்சல்டன்சிங்கிறது லீடர்ஷிப்ல முக்கியமா. ஐஏஎஸ் அதிகாரினா ஐஏஎஸ் நான் கலெக்டர் நான் சொல்ற விஷயம் சொல்றேன். கன்சல்டன்சி நடக்கும், ஒரு கலெக்டிவ் டெசிஷன் எடுக்கணும். இதெல்லாம் லீடர்ஷிப்போட தொடர்பு. எனவே எண்ணிய யாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று ஐயன் திருவள்ளுவர் எழுதிய அந்த குறளை உங்கள் பாட புத்தகத்தில் முதல் பக்கத்தில் எப்போது எழுதி வைத்திருங்கள். அதை திரும்ப திரும்ப படியுங்கள். உங்கள் லட்சியம் எது என்பதை நீங்களே கண்டறியுங்கள். எதை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த சாதனையில் எந்த ஆம்பிகுவிட்டியும் இருக்கக்கூடாது, எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. No ambiguous at all in your goal. You should have clarity on your target. உன்னுடைய இறுதி இலக்கு எதுவோ அதுல உனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஆம்பிகுவிட்டி இருக்கக்கூடாது, குழப்பம் இருக்கக்கூடாது. அதை கண்டுபிடிச்சினா அதுல உனக்கு கிளாரிட்டி வந்துச்சுன்னா நீ வேகமா போகலாம். யாரு வேகமா செயல்பட முடியாம இருக்கான்னா மந்த நிலையில இருக்கிறாங்கன்னா அந்த கிளாரிட்டி இல்லாம இருக்காங்க, மந்த நிலையா இருக்கு. வேகமா முடிவெடுக்க முடியாமல் யார் திணறுகிறார்களோ அவர்கள் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள், அதனால் அவர்கள் திணறுகிறார்கள். யார் சுறுசுறுப்பாக விரைந்து முடிவெடுக்கிறார்களோ அவங்க அவங்களுடைய டார்கெட்ல கிளாரிட்டியோட இருக்காங்க. அந்த கிளாரிட்டி எப்ப வரும்னா படிக்கிறதுல வரும், கேட்கறதுல வரும், கன்சல்டன்சில கலந்து பேசுறதுல வரும்.
யூ ஷுட் கன்சல்ட் வித் யுவர் கலீக்ஸ். தேடிட்டே இருக்கும், கலந்துரையாடி கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி நாம் என்ன சொல்ல விரும்புகிறோமோ அதை மற்றவங்க புரியும்படி எடுத்து சொல்றது, அது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில். லீடர்ஷிப் ரொம்ப முக்கியமானது. இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கு நல்லா தெரியும், ஆனால் கேட்டாங்க, அந்த நேரத்தில் பதில் சொல்ல முடியாமல் போச்சுன்னா அப்படியே தடுவாங்க. அதுதான் அந்த அந்த கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஏன் சொல்லணும்? கான்ஃபிடன்ஸ் சொல்லலாம்ல. உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தா நீ ஜெயிச்சு வைப்பான்னு சொல்லணும். ஏன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்றோம்? நீ யாரையும் டிபெண்ட் பண்ணாதன்னு அர்த்தம். அது பொருள். காப்பி அடிச்சு எழுது, நான் அப்பா கிளாஸ் ரூம் போயிடுறேன், நீ ஜன்னல் வழியா தூக்கி போடு அப்படின்னு காத்துட்டு இருக்கிறனால ஒரு கொஸ்டின் பதில் எழுத முடியாது. அது எப்போ வருவாங்க விட்டு எடுத்து போறனால பரிசையை பாஸ் பண்ண முடியாது. என்ன கவனிக்கிற மாதிரி இருப்பாங்க அந்த சூப்பர்வைசர், அவங்க போன பிறகு தான் எடுத்து எழுத முடியும். இந்த ஓவர் 3 hours வேஸ்ட் பண்ணிடுவோம். எதையுமே பிட் அடிக்க கூடாது, யாரையும் காத்துக்க கூடாது, எதை பத்தி யாரையும் பக்கத்தில் இருக்கிற என்ன எழுதான்னு பார்க்கக்கூடாது. ஆன் ஓன், ஆன் என்னுடைய சொந்த முயற்சி. நான் என்ன உருவாங்கிக்கிறேன், ஒரு வரி தெரிஞ்சா போகணும், அந்த வரி வச்சு நான் என்ன உருவாங்கிக்கிறேன் அதை எழுதணும், பாஸ் பண்ணிடுறேன். நான்லாம் என்னை கூட படித்தவங்க எல்லாமே 3 மாதம் 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க லா காலேஜில். நான் ஒரு 10 நாள் லீவ் போட்டு, அப்போ நான் எம்ப்ளாயாக இருந்தேன், 10 நாள் லீவ் போட்டு போய் அன்னன்னைய ராத்திரி சப்ஜெக்ட் பூரா கடை எல்லா பேப்பரையும் பார்த்து அந்தந்த வார்த்தையை மட்டும்தான் பார்த்துட்டு போனேன். எந்த வார்த்தைக்கு என்ன எனக்கு பொருள் தெரியுமோ அதை எழுதி வச்சுட்டு பாஸ் பண்ணிட்டேன். உள்ளவங்க 30 பேருக்கு மேல எங்க ஹாஸ்டல்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க 2 பேர் தான் பாஸ் பண்ணோம். ஒருத்தன் 6 மாசம் படிச்சவன், நான் அன்னன்னைக்கு படிச்சேன். 6 மாசம் படிச்சு 3 ரிவிஷன் கிட்டவும் பாஸ் பண்ணா ஒருத்தன், என் ஃப்ரெண்டு. அன்னன்னைய ராத்திரி படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சதை எழுதிச்சுட்டு வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். கரண்ட் இதுவே நான் பெருமைக்காக சொல்லல. கான்சென்ட்ரேஷன் ஆன் யுவர் கோல். இண்டிபெண்டன்சி. நான் யாரையும் என்ன எதுன்னு பார்க்காம ஐயோ நான் அதை படிக்கலையே அதை படிக்கலையேன்னு பதட்டப்படாம எனக்கு தெரிஞ்சுதான் நான் எழுதி வச்சுட்டு வருவேன் அப்படின்னு நான் போனேன், எழுதுனேன், பாஸ் பண்ணிட்டேன். சராசரி மாணவன் தான் நான் ஹார்ட் ஒர்க்கர் இல்லை. ரிவிஷன்லாம் நான் படிச்சதே கிடையாது. ஒரு முறை கூட நான் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணது கிடையாது. எதுக்கு இது நான் சொல்றேன்னா, ராத்திரி பகலா கண்ணு முடிச்சு தண்ணி அடிச்சு கண்ணு தூக்கத்தில் கழுவிட்டு அப்படி படிச்சாதான் பாஸ் பண்ண முடியலாம் கிடையாது. தூக்கம் கேட்டு ராத்திரி 1 மணி வரை அப்படி இல்ல. மன உறுதி, மனதில் உறுதி வேண்டும். உன்னுடைய you should concentrate on your goal. You should focus on your goal. நீ எதை நோக்கி போறியோ அதுல ஃபோக்கஸ் பண்ணு, ஃபோக்கஸ்ட் ஆயிரு, கான்சென்ட்ரேட் பண்ணு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்குள்ளே உனக்கு கிடைக்கிற இன்புட்ஸ் பல மடங்கா பெருகி. நீ உட்கார்ந்து எதையாவது ஒரு பொருளை பத்தி எழுதி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். நீங்க கவிங்கிற மாதிரி you can become a poet. நீங்க என்ன முடிவு வந்தீங்கன்னா, அது கவிஞர், அது தனி பொருள், அவங்க தனியா பறந்து வருவாங்க, நாமெல்லாம் அப்படி பறக்கலாதுன்னா நமக்கு எழுத தெரியாது அப்படின்னு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒதுங்கி போயிடும். நாங்களே ஒரு முடிவுக்கு வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில நீங்க உட்கார்ந்து நம்முடைய இயக்குனரை பத்தி 4 வரி எழுதணும்னு உட்கார்ந்து எழுதுங்க. எல்லாரும் கவிஞர்களா எழுதுங்க. இன்னைக்கு வேலையில இயக்குனரை பாராட்டி நல்ல தமிழ் அவரை பாராட்டி பேச வேண்டும் அப்படின்னு நீங்க உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல தமிழ் கிடைக்கும், அருமையான சொற்கள் கிடைக்கும், அடுக்கு மொழிகள் கிடைக்கும், அலங்கார சொற்கள் கிடைக்கும். அவரே உங்களை பாராட்டி உங்களை கவிஞர்னு பட்டம் கொடுத்துருவார். என்னை பாராட்டி நீங்க இவ்வளவு அழகாக பாடி இருக்கிறேன். எதுக்கு இது சொல்றா சிரிக்கிறதுக்கா நான் சொல்ல. உண்மையிலேயே எதுல நீ போக்கஸ்டா இருக்கிறியோ, எதுல கான்சென்ட்ரேட் பண்றியோ அதுல நீ சாதனையாளராக மாற முடியும். அப்ப அந்த உன்னுடைய மனதை குவிமையப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கு பாருங்க, அதுதான் லீடர்ஷிப். லீடர்ஷிப்ங்கிறது போராட்டம் நடத்துறது இல்ல. லீடர்ஷிப் என்பது ஒரு கட்சிக்கு தலைவராக இருப்பதல்ல. லீடர்ஷிப் என்பது பேட்டி கொடுப்பதல்ல. லீடர்ஷிப் என்பது மேடையில் பேசுவதல்ல. லீடர்ஷிப் என்பது புத்தகங்களை எழுதுவதல்ல. லீடர்ஷிப் என்பது தன்னைத்தானே ஆளுவதும் நம்மோடு இருப்பவர்களை ஆளுவதும் தான். தன்னைத்தானே உணர்வதும் தன்னைத்தானே ஆளுவதும் அமைதியாக வாழ்வதும் மகிழ்ச்சியாக வாழ்வதும் தான் உண்மையான தலைமை பண்பு என்பதை சொல்லி நீங்கள் அனைவரும் உங்கள் நோக்கத்தில் வெற்றி பெற
உங்கள் இலக்கை அடைய என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்பில் எனக்கு வழங்கிய நமது மகளிர் இயக்குனர் அவர்களுக்கும் நிறுவனத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.